السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த அதிகாலை நேரத்து மார்க்க உரையிலே நாம் இப்பொழுது ரமலான் மாதம் சம்பந்தமான நிறைய செய்திகளை படித்து வருகிறோம். காரணம், உண்மை மன ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் இந்த வணக்க வழிபாடுகளுக்கும் நல்ல விடயங்களுக்கும் தயார்படுத்துவதற்காக பல விஷயங்களை எமக்கு ஞாபகப்படுத்துகின்ற முகமாக நாம் அதாவது இந்த உரைகளையும் வகுப்புகளையும் சொல்கிறோம், கேட்கிறோம், அதிலே நாங்கள் படிப்பினை பெற்று வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த ரமலானிலே நாம் இந்த பகுதியை கொஞ்சம் சிறப்பாக விளங்கியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த ஒரு பகுதி தான். நாங்கள் தௌபாவை பற்றி நிறைய பேசுகிறோம், படிக்கிறோம், அதனுடைய நிபந்தனைகளை பற்றி, அதிலே அதாவது நம்ம தௌபா செய்ய வேண்டிய முறைகளை பற்றி, தௌபா செய்தவர்களுடைய செய்திகளை பற்றி, இவைகளெல்லாம் பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம், கேட்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் தௌபா செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு முஃமின் எப்பொழுதுமே தௌபா என்பது அவனது வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னென்ன விஷயங்களிலிருந்து அவன் தௌபா செய்ய வேண்டும் என்பதை ஒரு வகைப்படுத்தி, அது எந்த ஒரு முஃமின் அன்றாடம் செய்யக்கூடிய தௌபா, அன்றாடம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், அன்றாடம் இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய அந்த அதாவது பிரார்த்தனைகள் என்பது, இந்த பாவத்திலிருந்து மீளக்கூடிய பிரார்த்தனைகள் என்பது எதை வரையறுத்ததாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு 10 விஷயங்கள், இந்த 10 விஷயங்களிலிருந்து ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே அன்றாடம் அவனுடைய தௌபா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்கின்ற அமைப்பில் சில முக்கியமான பகுதிகளை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவன் அன்றாட வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது 2 விஷயங்கள் அவனை அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதுமே திரும்ப வைத்து கொண்டே இருக்கும். ஒன்று சோதனை, இன்னொன்று தௌபா. ஒன்று சோதனை, இன்னொன்று தௌபா. அவனுக்கு பாவம் நிகழுகின்ற பொழுது அவன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும், வரும். அதன் காரணமாக இறைவன் பக்கம் அவன் என்ன செய்வான், மீளுவான். அதனால தான் தூபு இலல்லாஹி ஜமியான், தாப என்று சொன்னால் திரும்பி செல்வது, தாப என்று சொன்னால் திரும்பி செல்வது என்று அர்த்தம். அதனால தான் தாப, ஆப, அனாப என்று குர்ஆனில் வரக்கூடிய எல்லாமே, முனீப், தாயிப், அதுபோல் என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இறைவனின் பக்கம் திரும்பி செல்லுது. அப்போ ஒரு அல்லாவிடத்திலே எங்களை நெருக்கக்கூடிய, திரும்பி அதாவது நெருக்கக்கூடியன வணக்க வழிபாடுகள் எல்லாமே எம்மை நெருக்கும். ஆனால் எம்மை உணர்த்தி நெருக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் 2 தான். ஒன்று பாவம். ஒரு ஈமான் உள்ளவன் என்ன செய்வான், பாவம் செய்த உடனேயே அவன் ததக்கரு, உடனேயே என்ன செய்வான்டா அதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வான், அதாவது பாவத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு தன்மையிலே ஒரு முஃமின் இருப்பான் என்பதை நம்ம தௌபா சம்பந்தமாக படிக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று சோதனை. ஒரு சோதனை என்கின்ற ஒன்று நிகழ்ந்து விட்டால் நம்ம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோம், அல்லாஹ்வின் பக்கம் என்ன பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த அளவுக்கான ஒரு உணர்வை நாம் பெறுகிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏன் அல்லாஹுடைய அதாவது ஒரு சோதனையில் ஒருவன் பிரார்த்திக்கிற நேரத்திலே அவனுடைய முழு எதிர்பார்ப்பு முடிகிற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய பதில் வருவதற்கான காரணம் என்ன? ஒரு சோதனை நேரத்தில் ஒரு முஃமின் பிரார்த்தனை செய்தால் பெரும்பாலும் துஆ செய்யக்கூடியவர்கள் அதை அனுபவித்திருக்க முடியும். பிரார்த்தனை செஞ்சு பிரார்த்தனை செய்து அது கிடைக்காத மாதிரியே இருக்கும். பிரார்த்தனையை விட்டுருவோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு வருகிற நேரத்தில் கபூலாகிடும். கடைசியான நேரத்தில் என்ன செய்யும், அது கபூலாகும். இதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் என்னது கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்டதுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான பதில் என்ன என்று சொன்னால், அதாவது சில ஆசார்களை, சில ஆரம்பகால செய்திகளை சொல்லி அவர் சொல்றாரு. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு வார்த்தையாக அவர் சொல்றாரு என்னன்னா, அதாவது அந்த கருத்து, அந்த வார்த்தை சரியா, அதாவது சஹீஹானதா தாயிஃபானதா என்பதல்ல, அந்த கருத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல பதிய வைக்கிறார். என்னன்னா, ஆதமுடைய மகனே, சோதனை உன்னையும் என்னையும் சேர்க்கிறது, உன்னையும் என்னையும் சேர்க்கிறது. ஆஃபியத் உன்னையும் உனது ஆத்மாவையும் சேர்க்கிறது.
ஆஃபியத் வந்து நீ உன்னோட தனியாகிறாய், சோதனை நீ என்னோட தனியாகிற. அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனேயே ஒரு மனிதனுக்கு லத்தத்துல் முனாஜாத், இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய, அவன்கிட்ட அழக்கூடிய, கெஞ்சக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவனுக்கு உருவாகிறது. இந்த உருவானதை இறைவன் அவனுக்கு ஒரு வணக்க வழிபாடாக வச்சுக்கிறான். அத்வாஉ ஹுவல் இபாதா. இந்த வணக்க வழிபாட்டில் அவன் அடைகிற இன்பத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது கபூலாகிட்டா திரும்பிடுவான், இயல்பாக அது நடக்கும். அவனுக்கு அது கபூலாகிட்டான்னு சொன்னால் அவன் ஒரு உதாரணமாக ஒரு அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒரு சோதனையை நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 10 நாள் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டாண்டா இயல்பிலேயே மனித ஆர்வம் என்ன செய்யும்? குறையும். ரப்புல் ஆலமீன் உன்னிடத்தில் இருந்த அந்த பிரார்த்தனையை நிறைய எதிர்பார்க்கிறான், உனக்கான நன்மைகளை எழுத எதிர்பார்க்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் உனது உலக ரீதியான உன மனநிலையுடைய பொறுமை எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்கிறான்? அதாவது உண்ட பொறுமையை வைத்து கொண்டே இருக்கிறான். நீ அந்த இபாதத்திலையும் அழுகையிலையும் தொழுகையிலையும் பிரார்த்தனைகளையும் இருந்து கொண்டே இருப்பாய். ஆனால் எந்த இடத்துல உண்ட ரஜா, உண்ட எதிர்பார்ப்பு துண்டிக்கப்பட்டு போகிறதோ அந்த இடம் வருகிற நேரத்தில் அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன் கபூல் என்ன செஞ்சிடறான்? செய்து விடுகிறான். எனவே எங்களுடைய பொறுமையுடைய நீளம் இறைவனுடைய கபூலுடைய எல்லை. எங்களுடைய பொறுமையுடைய நீளம் இறைவனுடைய கபூலுடைய எல்லை என்பதை பல செய்திகளை கொண்டு என்ன செய்கிறார்? விளங்கப்படுத்துகிறார். பல நல்ல சாலிஹீன்கள் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் வந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற நேரத்தில், சோதனையான நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற நேரத்தில் ஒரு இன்பத்தை அடைகிறேன், அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறேன், சுஜூது செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன். அந்த லத்தத்தை, அந்த இன்பத்தை நான் அடைகிற நேரத்தில் எனது துஆவுடைய கபூல் இன்னும் கொஞ்சம் என்ன தாமதமாகட்டும் என்று நான் உணர்கிறேன் என்ன என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் நம்மளை இணைக்கக்கூடிய முக்கியமான இடம் சோதனையும் பாவமும். மற்ற விஷயங்கள் நாங்கள் இபாதத்து செய்வோம், துவா செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ரெண்டும் நின்று திரும்பி வைக்கக்கூடிய இடங்கள், நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய இடங்கள். எனவே அல்லாஹு தாலா அதனால தான் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாப், அல்லாஹு தாலா தௌபா செய்கின்றவர்களை விரும்புகிறான்னு வருது. பாவம் செய்துவிட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் தாயிப். தவ்வாப் என்றால் திருப்பி திருப்பி அவர் மன்னிப்பு கேட்கிறார், தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்? தௌபா செய்து கொண்டே இருக்கிறார். அவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அப்படின்னு என்ன செய்கிறது? வருகிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஒருவரிடத்திலிருந்து விரும்புகிறான் என்றால் யோசிச்சு பாருங்க. நம்ம தௌபாவுடைய பகுதியில் நினைத்து பாருங்கள். செய்யாத பாவம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒருத்தர் தௌபா செஞ்சா கபூலாகுமா? செய்யாத பாவத்துக்கு ஒருத்தர் தௌபா செய்கிறார். உதாரணமா, ஒருத்தருக்கு பார்வை இல்லை, யா அல்லாஹ் நான் பார்வையால் செய்த குற்றங்களை விட்டும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், கபூலாகுமா? ஒருவருக்கு கை திருடுறதுக்கான எந்த ஆற்றலும் இல்லை, கையில், ஆனால் நான் யாரா திருட்டு போன்ற குற்றங்களிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? தௌபா செய்கிறேன். பாவங்களை நோக்கி நடந்த விஷயங்களிலிருந்து நான் தௌபா செய்கிறேன் என்று கால் இல்லாத ஒருத்தர் என்ன செய்கிறாரு? துவா கேட்குறாரு. கபூலாகுமா என்று யோசிச்சு நீங்கள் சொன்னால் கபூலாகும். தௌபா விளங்கிட்டீங்கடா, தௌபாவை நீங்கள் விளங்கினீங்கடா, தௌபாவுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கினீங்கடா, அது என்ன செய்யும்? கபூலாகும். யாருக்கு ஒரு பாவத்தை ஒன்றால் செய்ய முடியாமல் இருந்தாலும் அவருடைய உள்ளம் அவரோடு பேசும். அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? அவரோடு பேசி கொண்டிருக்கும். இதை செய், உனக்கு செய்ய கிடைக்கலையே, செஞ்சிருந்தா நீனும் என்ன செய்யலாம்? மற்றவர்களை போல இருந்திருக்கலாமே. அந்த ஆசைகள், எல்லைகள் அல்லாஹ் தாலா அதை குற்றம் பிடிக்காது விட்டாலும், அல்லாஹ் தாலா எண்ணங்களில் தோன்றுவதை குற்றம் பிடிக்காது விட்டாலும் முடிவுகளாக மாறக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. முடிவுகளாக மாறக்கூடிய எண்ணங்கள்னா இப்படி செய்வோமா வேண்டாமான்னு வருவதல்ல, நான் செஞ்சே ஆகுவேன், இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் செய்தே ஆகுவேன் என்ற குற்றங்கள் இருக்குது. அந்த குற்றங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? குற்றம் பிடிப்பான். எனவே அவருக்கும் அதிலிருந்து தௌபா இருக்குது. பார்வை இல்லை, ஆனால் பார்வையால் செய்யக்கூடிய குற்றங்களில் அவர் தௌபா என்ன செய்யலாம். அவருக்கு கால் இல்லை, ஆனால் காலால் செய்யக்கூடிய விஷயங்களில் அவர் தௌபா செய்யலாம். எதுக்கு தௌபா இல்லை அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை மனதாலும் நினைக்கவில்லை, எண்ணத்தாலும் நினைக்கவில்லை. உதாரணமா எல்லாருக்கும் பொதுவாக சில பாவங்கள் இருக்கு, நம்ம நினைக்கவே மாட்டோம். நினைத்திருந்தாலும் முடிவாக நினைச்சிருக்க மாட்டோம், ஆத்திரத்தில் ஏதாவது நினைச்சிருப்போம். உதாரணமா கொலையை வந்து ஏதாவது ஆத்திரத்தில் சிலவர் யோசிப்பாங்க, ஆனால் யோசிச்சாலும் செய்ய இயலாதுன்றது என்ன, பெரும்பாலும் நம்மள இருக்கக்கூடிய மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. கொலை செய்கிற அளவுக்குலாம் என்னது நமக்கு பெரிய ஆற்றல் இல்லைன்னு சும்மா கோபத்தில் ஆத்திரத்தில் ஏற்பட நம்ம நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒன்றுக்கு நம்ம தௌபா செய்யலாம். அதாவது எண்ணங்களால் கூட நாங்கள் முடிவெடுக்காம, எண்ணங்களால் கூட ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம தௌபா செய்ய முடியாது. ஆனால் சில தௌபாக்கள் இருக்குது, ஒருவரால் செய்ய முடியும். அவருக்கு கண்ணே இல்லாது விட்டாலும், காலே இல்லாது விட்டாலும் செய்ய முடியும். எப்படி? முடிவுகள். இந்த பாவத்தை நான் செய்வேன் என்ற அந்த முடிவுகள் அவர் எடுப்பாராக இருந்தால் அதை என்ன செய்யும்? அவர் தௌபா செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கு. எனவே ஒரு முஃமின் எப்பொழுதுமே தௌபா செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும்.
இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மகன் அப்துல்லா பின் அஹ்மதுடைய மகன் கேட்கிறாரு, எனக்கு தந்தையே வசியத்து பண்ணுங்க, ஒரு சுருக்கமான ஒரு வசியத்து பண்ணுங்க. சுருக்கமான வசியத்து பண்ணுங்கன்றாலே நம்ம யாருக்கும் வசியத்து பண்ண தெரியாது, ஏன்னா நமக்கு எல்லாம் விரிவாக தான் என்னது சொல்ல தெரியும். சுருக்கமா ஒரு வசியத்து பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, யா புனை, எனது அருமை மகனே, இன்வில் ஹைர், நல்லதை எப்பொழுதுமே நியத்து வைத்து கொண்டே இரு. அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நல்லதுகளை நியத்து வைத்து கொண்டே இரு. காரணம் என்ன தெரியுமா? நீ நல்லவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வைத்து கொண்டிருக்கின்ற காலங்களிலெல்லாம் நீ நன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறாய், நன்மையையே செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்றார். எனவே உள்ளத்தில் கெட்டவைகளை செய்யணும் என்ற எண்ணம் வருகிற நேரத்தில், அவைகள் முடிவாக வருகிற நேரத்தில் தௌபா என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நாம் என்ன செய்யணும் இதில் பார்க்கிறோம். எனவே இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். தௌபாவுடைய வாசல்கள் நம்ம விளங்கி படித்த நிபந்தனைகள் என்பதவற்றையெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் என்ன செய்கின்றன, நம்ம உணராத விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதனால ஒரு முஃமின் எப்பொழுதுமே அன்றாட வாழ்க்கையில் இறைவன் பக்கம் தன்னை நிறுத்தி வைக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களான சோதனையும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நிறைய பாவங்கள் செயலால, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செயலால செய்யாதவனாக இருப்பான், ஆனா எண்ணத்தால முடிவெடுத்தவனாக இருப்பான். இப்ப முடிவெடுக்காது விட்டாலும் எப்பயோ ஒரு தடவை முடிவெடுத்திருப்பான், மறந்து வைப்போம் செய்யாததனால. அதனால தௌபா என்ற பகுதி அவனை இறைவனின் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கும், இறைவன் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, பாவம் செய்துவிட்டு தௌபா செய்து சிறப்பாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறான். காரணம் அவன் இறைவனின் பக்கம் மீண்டு வந்திருப்பதனால. அன்புள்ள சகோதரர்களை, இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முஃமின் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி தான் தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த பட்டியல் அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது இது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இமாம் இப்னு முஃப்லிஹ், இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் இவ போன்ற அறிஞர்களுடைய விஷயங்களை தொகுத்த ஒரு 10 செய்திகள். ஒன்று, இறைவனை பற்றிய, அதாவது இதெல்லாம் குஃபர் ஷிர்க் இதற்கு உட்பட்ட விஷயங்கள், குஃபரும் ஷிர்க்கும் அல்லாத விஷயங்கள், அந்த எல்லைக்கு உட்பட்டது. குஃபுர் ஷிர்க்கை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும், இதுல நம்ம தௌபா செஞ்சாலும் அது இஸ்லாத்தை என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். அது அல்லாத விஷயங்கள்ல முதலாவது இறைவனை பற்றிய தவறான எண்ணங்களிலிருந்து தௌபா செய்யும். இறைவனை பற்றிய தவறான எண்ணங்கள், நம்ம நிறைய தௌபா செய்வோம், ஆனா அந்த தௌபாவுடைய சிந்தனையிலேயே இது வந்திருக்காது. ஒரு மனிதனுக்கு எண்ணத்துல நான் இதிலிருந்து தான் தௌபா செய்கிறேன் என்று வராது விட்டால் அந்த தௌபா கபூலாகாது. நான் எதிலிருந்து தௌபா செய்கிறேன் என்பது, நான் தெரிந்த பாவங்கள் தெரியாத பாவங்கள் என்று சொல்வது எதற்கு என்று சொன்னால், நான் யோசிச்சு பார்த்து இது பாவங்களா என்றெல்லாம் நான் வகுத்த பின்னால எனக்கு மறந்து போகக்கூடிய பாவங்கள் தான் அது. அது அல்லாம நான் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லைன்னா அதுக்கு தௌபா என்ன செய்யாது, வராது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இறைவனை பற்றிய தவறான எண்ணங்கள், நல்ல ஒரு முஃமினாக இருந்தால் அவனுடைய உச்சகட்டுடைய ஈமானுடைய நிலை என்ன என்று சொன்னால், நம்ம வரைவிலக்கணமாக சொல்றதா இந்த உடல்ல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டு கடைசி துளி இருந்தாலும் அவனுக்கு இறைவன்ட இருந்து நல்லெண்ணம் போகாது. நல்ல ஈமான் உள்ளவன், நல்ல ஒரு முஃமினானவன், அவன் உலகத்துக்கு ஹைரே செய்து விட்டாலும் சரி, முழு ஹைரும் செய்த பின்னால அநியாயமாக அவன் உடல்ல இருந்து என்னது அவன் கொல்லப்படுகிறான், கடைசி சொட்டு ரத்தம் போகிற நேரத்தில் கூட நான் செய்த ஒரு பாவம் காரணமாக இருக்கலாம், நான் செய்த ஒரு தவறு காரணமாக இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு தௌபா தந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு மறுமையில் என்ன வைத்திருப்பானோ என்ற எண்ணங்களோடு மரணிக்கின்றவன் தான் இறைவனை பற்றிய நல்லெண்ணத்தில் உச்சமானவன். ஆனா அந்த நிலைமையில எங்கள்ல எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து பார்த்தோம்டா, சோதனை வராமல் அந்த லெவலில் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னும் வரல, வராத வரைக்கும் நல்லது. அது இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த நிலை வருவதற்கு முன்னாலேயே இறைவனை பற்றிய நல்லெண்ணங்களை என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. இந்த மாதிரியான நல்லெண்ணமின்மை என்பது இப்ப துஆவுடைய விஷயத்தில் கூட வருகிறது. இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல என்ன ஏன் எங்களது துஆக்கள் கபூல் செய்யப்படுவதில்லை அப்படி என்று சொல்லி கேட்ட நேரத்தில் நாங்கள் அவசரப்படுகிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்றாரு, ஆனா அவசரப்படாம என்ன செஞ்சேன், நான் துஆ கேட்டேன், அப்பயும் கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப அவர் பதில் சொல்லுமா, ஹஸன் பஸ்ரி ஞாபகம், வேற அறிஞராக கூட இருக்கலாம். அவர் என்ன பதில் சொல்றாண்டா, ஏன் கபூல் ஆகலைண்டா, நீ சோதனைக்காக துவா கேட்டாய், நான் ஈமானுக்காக என்ன செய்யறேன் துவா கேட்கிறேன். நீ இப்ப கேட்டது டெஸ்டிங், அவசரப்படாம கேட்டு பார்ப்போம் கபூல் ஆகுதாண்டா, அது அல்லாஹ்வை என்ன செய்யறது, சோதிச்சு பார்க்கக்கூடிய அமைப்பிலான இந்த எண்ணம் வந்தாலே அது முடிஞ்சு. ஒரு கெட்ட எண்ணம். இப்படியான கெட்ட எண்ணங்கள் எமது மனதில் நிறைய இடத்துல வரும். நாங்கள் நல்லது நிறைய செஞ்சிருப்போம், அந்த நல்லவைகளில் பெரும்பாலான விஷயங்களை உலகத்துக்கு எதிர்பார்த்திருப்போம். என்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும், என்னோட பிள்ளைகளுடைய மார்க்க எதிர்காலத்தை எல்லாம் பாதுகாக்கணும், அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், இவருக்கு தொழில் கிடைக்கணும் என்ற இப்படியான சிந்தனைகள் இருந்து அவைகளில் ஏதாவது ஒன்று பாதிப்பு வந்த உடனேயே நான் இவ்வளவு நலவு செய்கிறேன்,
மார்க்கத்தோடு இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் சோதிக்கிறானோ தெரியாது என்பதே ஒரு கெட்ட எண்ணம் தான். இந்த எண்ணமே என்ன? ஒரு கெட்ட எண்ணம் தான். ஏன் அல்லாஹ்வை பற்றி இந்த ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது என்றால் ரப்பு உன்னோட இருக்கக்கூடிய நிலையை பற்றி நீ சரியான எண்ணத்துல இல்லை. ஒரு ஈமான் உள்ளவனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தன்னை குற்றவாளியாக நினைக்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கணும். நம்ம துவா அல்லாஹும் அன்த ரப்பி, அதுல காலையிலையும் மாலையிலையும் தூங்குற நேரத்தில் என்ன சொல்றோம்? அதுல வஅத்தரஃப்து பிதம்பி, என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வஅபூலக பிதம்பி, எனது பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். அதே போல என்னது? வஅபூலக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அருள்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படின்னா நீ அதாவது தினமும் நீ எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாய், தினமும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவன் தான் முஃமின். ஆனா நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குமெண்டா, முழு வருஷத்தையும் சேர்த்து பார்த்தா பாவங்கள் இருக்கத்தான் செய்து, டெய்லி பார்த்தா அப்படி பாவம் செய்யற மாதிரி நான் விளங்கலையே அப்படி என்ற மாதிரி எண்ணமே எங்களுக்கு என்ன எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நாம் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான நல்லெண்ணத்துல நாங்க என்ன இல்லை இல்லையா இந்த மாதிரியான விஷயம், அதாவது நல்ல சாலிகான விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட இவர்களுடைய எண்ணங்கள்ல பெரும்பாலும் என்ன இருக்கும்? நான் சாலிகானவன், நான் இபாதத்து செய்கிறேன், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாதிப்பு நடந்த உடனேயே அல்லாஹ் ஏன் இதை எனக்கு தந்தான், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கணும்? நான் ஏதோ பாவம் செஞ்சுக்கிறேன், நான் ஏதோ தவறு செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான், இதை நினைக்கிறேன். அப்படி நினைக்கல, மாறி அல்லாஹ் இப்படி செய்கிறான்னா நான் நிறைய ஹைர்ல தானே இருக்கிறேன், ஏதோ இருக்குதுன்னா அது அல்லாஹ்வை பற்றி என்ன சரி பார்ப்போம் போறோம், என்ன எதுக்காக செஞ்சாண்டு பார்ப்போம்னு ஒரு கெட்டணம் அது. எதற்காக செய்தாண்டு பார்ப்போம்னு உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு நீ ஒரு ஆய்வு நிலையொன்றை வைக்கிறா என்று சொன்னா இது எப்படி இருக்கேன்னா, எங்களோட குடும்பத்தில் யாராவது நமக்கு கொண்டு செஞ்சுட்டாங்க, பெரும்பாலும் அவர் நமக்கு அப்படி செய்ய மாட்டாரு, எதுக்கோ செஞ்சிருக்கிறார் என்றாலே முதலாவது கெட்ட எண்ணம் என்றால் அர்த்தம். இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் வருவது இருக்கிறதே மிக மோசமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஹந்தக் யுத்தத்தில் வச்சு சொல்லி காட்டுறான். விளங்கிதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹந்தக் யுத்தத்தில் சொல்லி காட்டான், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னது நிறைய தப்பான எண்ணங்களை நினைத்தீர்கள் அப்படின்றான். ததுன்னூன் என்றான் அல்லாஹ் தஆலா, பில்லாஹி துனூனா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நிறைய தப்பான எண்ணங்களை நினைச்சீங்கன்னா அந்த அச்சம் கூடுகிற நேரத்திலும் சோதனையுடைய உச்சகட்டம் ஹந்தக் என்பதனால அந்த எண்ணங்களுக்கு அவங்க வந்தாங்க. மூமின்கள் சிலரை தவிர அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி முனாஃபிக்கின்களும் உங்களுக்கு இனி மதீனால இடம் கிடையாது, உங்களுடைய கடைசி ஆயுட்காலம் என்பது போல பேசினாங்க. இந்த எண்ணங்களின் காரணமாக இது வரும். அதே போல மார்க்கத்தில் கெட்டெண்ணம் வருதலும் அல்லாஹ்வை பற்றிய கெட்டெண்ணம் தான். மார்க்கத்தில் கெட்டெண்ணம் வருதுன்னா இப்படி ஒரு சட்டம் ஏன் இஸ்லாம் எங்களுக்கு வச்சிருக்குது, ஏன் இது? இந்த கேள்விக்கு நீங்க விடை தேடுவதற்காக கேட்டாலும் சரி, விடை தேடுவதற்காக கேட்கக்கூடிய கோணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மார்க்கத்தில் எல்லின் முனைய அளவிலும் சந்தேகம், லா ரைப ஃபீ, சந்தேகமே கிடையாது. இதனுடைய விளக்கம் என்னன்னு மட்டும் தான் நான் தெரிஞ்சு கொள்ள போறேன் என்பது பிழை அல்ல. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இப்படி ஒரு சட்டம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது ஒருவேளை பலகீனமா இருக்குமோ, இப்படி இருக்காதோ, எதனால இப்படி ஒரு சட்டம் இந்த இடத்துல வந்திருக்குது, இந்த மாதிரியான உங்களுக்கு எண்ணமே நீங்க கபூல் செய்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற எண்ணம். நீங்கள் கபூல் செய்வதற்கு தயாராக இல்லை என்ற எண்ணம் உள்ளம் தயார் நிலையில இல்லை. அப்ப நம்ம நிறைய அக்கீதா படிச்சிருக்கிறோம், ஈமான படிச்சிருக்கிறோம், தர்பியாவை படிச்சிருக்கிறோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்தா அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் அந்த 23 வருஷத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொல்லிக்கிறார். ஆயிஷா எல்லாம் சொல்றாங்களே, என்ன பல சட்டங்கள் எல்லாம் பிந்தி இறக்கினான், ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா அவர்கள் ஏற்றிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல போராட்டங்கள் யுத்தங்களை பற்றிய சட்டங்களை பிந்தி அல்லாஹ் தஆலா இறக்கினான், ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா போராடிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சில சட்டங்கள் எங்களுக்கு நேரம் இறங்கினா சஹாபாக்கள்ல பலர் அதை அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க அப்படி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன நீங்க அடைஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல நீங்க இருந்தீங்க, அதனால நிறைய நன்மைகள் அடைஞ்சிட்டீங்க, நாங்களும் அந்த காலத்துல இருந்திருந்தா இதே மாதிரி யுத்தம் செஞ்சு அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு பெரிய ஒரு மக்களாக நாங்களும் வந்திருப்போமே என்றாங்க. அப்போ ஹுதைஃபா சொல்றாங்க, நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்குறாங்க, நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹு தாலா உங்களை மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை காப்பாற்றிய ஒன்றிலிருந்து ஏன் நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்றான். மிக்தாத் இப்னு அஸ்வத் கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை ஒன்றிலிருந்து ஒரு சோதனையிலிருந்து காப்பாத்திட்டான், அதை நாங்களும் சந்திச்சிருக்க கூடாதான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் நீங்க எந்த நிலைமையில இருந்திருப்பீங்கன்னு தெரியாது, முனாஃபிக்காக இருப்பீர்களா, காஃபிராக இருப்பீர்களா, ஈமான்ட உச்சகட்டத்தில் இருப்பீர்களா, இடைநிலையில் இருப்பீங்கன்னு தெரியாது. அல்லாஹு தாலா காப்பாற்றிய ஒரு இடம், அல்லாஹ் என்னை ஆஃபியத்தோட காப்பாத்திட்டான்னு நினைக்கணும்.
ஆனா அப்படி இல்லாம என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, இங்கேயே நிறைய விஷயங்களை செய்யல சஹாபியாக நினைக்கிறேன். சரியா? இங்க நிறைய விஷயம் இருக்கு செய்யறதுக்கு. ஆனா நானும் சஹாபாக்கிட்ட காலத்துல இருந்தா பதில் யுத்தத்துல முன்சப்புல இருந்திருப்பேன் நினைக்கிறது. விளங்கிட்டா? இந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செஞ்சிருமாண்டா, ஈமானில் நமக்கு விளங்குது. நம்ம சாதாரண சோதனையில என்ன, அதாவது என்ன மாறிடுறோம், பிறண்டு விடு. கெட்ட எண்ணங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சிரு, அல்லாஹ்வை பற்றி வந்துருது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய தீனை பத்தி வந்துருது. ஒரு நேரம் இல்லாட்டி இன்னொரு நேரத்தில் ஒரு தடுமாற்றம் வந்துருது. உதைபா சொல்லி காட்டுறாரு, நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்களான்னு கேட்டுட்டு ஒரு சம்பவம் சொல்றாரு. அது நீண்ட சம்பவம், சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். அந்த அதாவது ஹந்தக் யுத்த நேரத்தில் தான் கேட்கிறாங்க. என்னன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குளிர்ந்த நேரம், அப்படிப்பட்ட குளிரான நேரம். அடுத்த எதிரணிக்கு இந்த அகலியை தாண்டி போய் உட்கார்ந்து ரகசியங்களை எடுத்து வருவோர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் எழும்பல, யாருமே எழும்பல. சஹாபாக்கள்ல உச்சகட்ட நபித்தோழர்கள்ல இருந்து கடைசி வரைக்குள்ள நபித்தோழர் வரைக்கும் யாருமே எழும்பல, அந்த இடத்துல இல்லாத நபித்தோர்களை தவிர. அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்றாங்க, யாரு எழும்பல. மூணாவது முறை சொல்றாங்க, யாரு எழும்பல. இந்த இப்ப ஹுதைபட்ட சொன்னவரை எழும்பிப்பீங்களான்னு கேட்கிறாரு. அதான் கேட்கிறாரு ஹுதைபா என்ன கேட்கிறாண்டா, அப்ப நீங்க இருந்தா எழும்பிருப்பீங்களான்னு விளக்கத்துக்கு நேரடி அது வரல, நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டது அதுதான். யாருமே எழும்பல, அபூபக்கர் எழும்பல, உமர் எழும்பல, உஸ்மான் எழும்பல, அலி எழும்பல, ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனையோ நபித்தோழர்களை எழும்பல. சிச்சுவேஷன் அப்படி, அவங்கள மோசமானவங்க அல்ல, அல்லது ஈமான்ல குறைந்தவர்கள் அல்ல. ஆனா அவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனை டைம். இவர் என்ன சொல்றாரு, நம்ம அங்க இருந்திருப்போம். அல்லாஹ் தால எங்களை ஒரு சோதனை விட்டு காப்பாத்திட்டான்னு வைங்களே, நல்லெண்ணத்தை எல்லாம் பாதுகாத்துட்டான், தீனுடைய ஈமானுடைய நல்லெண்ணத்தை எல்லாம் பாதுகாத்துட்டான், இஸ்லாத்துடைய நல்லெண்ணத்தை பாதுகாத்துட்டான். அந்த சோதனையை நான் சந்திப்பேன். அந்த நேரத்துல எண்ணங்களை எப்படி சுழண்டு வரும் தெரியுமா? அந்த எண்ண சுழற்சியில எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் நினைச்சிருவோம் தெரியுமா? அல்லாஹ் பத்தி, இஸ்லாத்தை பத்தி என்ன நினைச்சிருவோம் தெரியுமா? குஃபுருக்கே சைத்தான் கொண்டு வந்து வைப்பா அந்த நேரத்துல. இப்படிப்பட்ட ஒரு தீனுக்கா நீ இந்த சோதனை? ஒருவேளை இந்த தீன் பொய்யா இருந்தா, ஒருவேளை இந்த தீன் பிழையாக இருந்தா, நீ உண்ட உயிரையே கொடுத்து உண்ட குடும்பத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வருது. ஒருவேளை இந்த தீன் பொய்யா இருந்தாண்டத்தை ஸ்ட்ராங்காக இப்லீஸ் வைக்கக்கூடிய இடம் அதுதான். சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்படுகிறது, பாவத்தை பத்தி நீங்க பயப்படுறீங்களான்னு. நான் பாவத்தை பற்றி பயப்படவில்லை, மௌத்தாகிற நேரத்தில் நான் இஸ்லாத்தில் மரணிப்பேனா என்றுதான் எனக்குள்ள பயம். இஸ்லாத்துல மரணிப்பேனா என்பதுதான் எனக்குள்ள பயம். இமாம் இப்னு ஹஸம் ஈமானுடைய படித்தரங்கள் எல்லாம் எழுதிட்டு வந்து 7வது அல்லது 8வது படித்தரத்துல சொல்றாரு, இதுதான் நல்லெண்ணத்தோடு ஈமானோடு மரணிக்கிற படித்தரம். அதுக்கு கீழே எல்லாம் நரகவாசிகளுடைய படித்தரம் தான். அல்லாஹ் தஆலா என்னை அந்த இடத்திலாவது கபூல் செய்வானாக நான் கேட்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த இடத்தில் நான் தப்பினாலும் எனக்கு பெரிதுன்றாங்க. இது நம்ம விளங்காம என்ன செய்யறதுன்னு சொன்னா, நம்மளை பற்றிய நல்லெண்ணத்துல, நம்மளை பற்றிய ஓவர் நம்பிக்கையில அல்லாஹ்வை பற்றி நம்ம கெட்ட எண்ணம் இல்லாம வாழ்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலுல்லா அல்லது ஹலீலுர் ரஹ்மான் என்ற இடத்துக்கு கொண்டு போறான்டா. சாதாரண இடம் அல்லது, சோதனைகளை அவர் எப்படி கடந்து வந்தார் என்பதுதான். ஒரு மாடு பேசியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நானும் அபூபக்கரும் உமரும் இதனை ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னாங்க. நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் சொன்னாங்க. எதன் காரணமாக? அடுத்தவங்க அந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி ஆகி இருக்கும். உயர்ந்த ஈமான் உள்ளவர்களுடைய நிலைக்கு உதாரணமா 2 பேர் சொல்றாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் அர்த்தம் இல்ல, உயர்ந்த ஈமான் உள்ளவருடைய நிலை. நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன ஆகி இருப்போம், எத்தனை கெட்ட எண்ணங்களை நம்ம தாண்டி இருப்போம் ஈமானுடைய. ஆனா அந்த ஷைத்தான் முஜுமலாக வைத்திருப்பான், நீங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்க. சோதனை வருகிற நேரத்தால் தஃபாசில் அது பிரியும். அந்த பிரிகிற நேரத்துல தான் ஒவ்வொன்றிலையும் நாங்க எப்படி இருக்கிறோம்னு விளங்கிறோம். யாருமே எழும்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுதைஃபாவே எழும்புங்க. ஹுதைஃபா சொல்றாரு, நான் விருப்பம் இல்லாம எழும்புறேன், ஆனா நபி அவர்களுடைய கட்டளை, அதனால நான் எழும்பித்தான் ஆக வேண்டும், அதனால எழும்பினேன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த இடத்துல. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி அணில போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே எழும்பி நான் நடக்க ஆரம்பித்தேன். அவ்வளவு குளிரிலும் எனக்கு உடல்ல சூடு எடுத்ததுன்றாங்க. நான் ஏதோ சுடுநீர்ல போற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நியாமத், அல்லாஹ்வுடைய அருள் அந்த இடத்துல வந்துச்சு. அது வரலாறு. இப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அதாவது தௌபா செய்ய வேண்டும் என்பது முதலாவது நம்ம அடிக்கடி. அதனாலதான் நிறைய திக்ருகள்ல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏன் சொல்றோம்டா, சில எண்ணங்கள் குஃப்ரா கூட இருக்கலாம். அல்லாஹ்வை பற்றி, வேதங்களை பற்றி, நபிமார்களை பற்றி, மலக்குமார்களை பற்றி, சொர்க்கம் நரகம் மறுமை நாள் ஹதீஸ்களை பற்றி, சில விளக்கங்களை பற்றி குஃபுருடைய எண்ணங்கள் கூட நமக்கு வந்து போய் இருக்கலாம், தெரியாது. இதுல இருந்து நம்ம என்னைக்காவது தௌபா செய்யறோமா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது எங்களுக்கு இஸ்லாம் கடமையா இருக்கு பல இபாதத்துல. அதனால நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு நியாமத். காலையிலையாக இருந்தாலும் சரி, மாலையிலையாக இருந்தாலும் சரி, தொழுகையிலையாக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தைகள்லாம் எங்களுக்கு நிறைய வருது என்று சொன்னா இதுதான் காரணம். எனவே ஈமானுடைய தரத்துல முதல் அம்சம் தியாகம். நம்ம என்ன மாதிரி வாழ்றோம் என்பதல்ல,
உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாவை பற்றியும் ஈமானுடைய இடங்களை பற்றியும் எங்களோட நம்பிக்கையுடைய அளவு என்ன? சோதனைண்டு வந்தா எப்படி தடுமாறுறோம்? ஏன் எனக்கு இந்த சோதனை? அதாவது நம்ம சாலிஹீன்கள் எடுத்து பார்த்தோம்னா எங்களோட பட்டியல் எங்கேயோ இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் சோதனையை தந்தோடனே அல்லாஹ் என்ன ஏன் இப்படி சோதிக்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நம்மளே நினைச்சுக்கொள்றோம். அந்த கேள்வியே ஒரு கெட்ட எண்ணம், அந்த கேள்வியே ஒரு கெட்ட எண்ணம். அதனால தான் எப்பொழுதுமே உள்ளத்தில் உள்ள ஜஸா, பதட்டம், இறைவனை பற்றிய பதட்டம், ஈமானை பற்றிய பதட்டம், சோதனை பற்றிய பதட்டம் ஈமான்ல எங்களுக்கு தரத்தை குறைக்கும். ஈமான்ல எங்களுக்கு என்ன செய்யும்? தரத்தை குறைக்கும். ஈமான்ல சிலருக்கு தரத்தை கூட்டும், அந்த பொறுமை சிலருக்கு தரத்தை குறைக்கும். எனவே தரத்துல நாம இவ்வளவு தடமாத்தத்துல இருந்துட்டு இபாதத்துகள், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்று எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிட்டாலும் இபாதத்து கபூலாகும், நன்மைகள் கபூலாகும். ஈமானுடைய உயரம் வேற. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன சொல்லப்பட்டுச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா ஈமான கொண்டவர்களை விட முந்தியது நிறைய தொழுகைகளாலோ, நிறைய நோன்புகளாலோ, நிறைய சதக்காக்களாலோ, நிறைய ஹஜ்ஜுகளாலோ அல்ல. பிஷைஇன் வகர ஃபீ கல்பிஹி, அவரது உள்ளத்திலே பதிந்து போன ஈமானின் காரணமாக. அவர் உள்ளத்திலே பதிந்த ஈமானின், அதாவது இஸ்லாத்துக்கு மேல அவருக்கு வேற எதுவும் இல்லை. அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் அவ்வளோ. அதனால தான் மேராஜை உண்மைப்படுத்தினார், அதனால தான் முதலா உண்மைப்படுத்துகிறார், அதனால தான் ஹிஜ்ரத்தில் முதலாம் நபராக வந்தார், அதனால தான் முழு சொத்தை தர்மம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடைய உச்சகட்டம் என்பது எங்கேயோ இருக்கு. அப்படின்னா அந்த நம்பிக்கையுடைய குறைவுக்கேற்ப எங்கள்கிட்ட தடுமாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்போ நம்ம அந்த ஈமான்ல ஒரு பூர்த்தியான நிலை கிட்ட நெருங்குறோம்டா, நமது ஒரு, அதாவது நிறைய நன்மைகள் செய்து, நிறைய அருள்களை அடைந்து, நிறைய சோதிக்கப்பட்டு, கடைசி நேரத்தில் நமக்கு உயிர் போகிறதுக்கு ஒரு சொட்டு, ஒரு இரத்த துளி வடிகிற நேரத்திலும் கூட நமக்கு இதான் உயிர் போக போகுது என்றாலும் நான் செய்த ஒரு பாவம் என்ன, நான் செய்த பிழைகள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னை மன்னிப்பதுக்கு இதை காரணமாக்க மாட்டானா என்ற எண்ணத்தோடு மரணித்தல். ஒரு இளைஞனை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போறாரு. ஒரு இளைஞன், வயோதிபம் கூட இல்லை, ஒரு இளைஞனை விசாரிக்க போற நேரத்தில் உங்களோட எப்படி உங்களோட உள்ளம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதனால நரகத்தை நான் பயப்படுகிறேன், நரகத்தில் நுழைச்சிடுவானோ உண்டு. அதே நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். இந்த ரெண்டு நிலை தான் என் மனசுல இருக்கேன்னாங்க, வேற எதுவும் இல்லைன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போன்ற நிலையில், இது போன்ற ஒரு முஃமினுடைய நிலையில், இது போன்ற சூழ்நிலையில் இந்த ரெண்டும் யாருடைய உள்ளத்திலே சேருகிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் ஆசைப்பட்டதை கொடுப்பான், அஞ்சியதை விட்டும் அவரை தூரமாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ரஜா, இந்த எதிர்பார்த்து, இந்த நல்ல நம்பிக்கை, ஹுஸ்னு தன்னி பில்லா என்றது நம்ம நினைப்பது போல லேசான ஒரு சப்ஜெக்ட் அல்ல. நம்ம ஆங்காங்க நமக்கு தெரியாம சில எண்ணங்கள் நம்மளை போயிருக்கும். நம்ம வெளியே சொல்வதற்கு போராடக்கூடிய எண்ணங்கள் வேறு, அது வேறு. ஆனால் நான் சொல்றேன், எண்ணங்களை தாண்டி போறதில்ல, மூணாவது மனசுல அடிமனதில் போறதல்ல, முடிவுகளாகவே சில எண்ணங்கள் வந்துட்டு போயிருக்கும். அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு வந்துட்டு போயிருக்கு, இப்படி இருக்குமோ என்ன செய்யும், வந்து விட்டு போயிருக்கும். அதனால தான் பல அறிஞர்கள், அதாவது நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நிறைய ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலை தண்டனையாகவும் சோதனையாகவும் பார்த்தாங்க. ஏண்டா சாதாரண இபாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனை அந்த மாதிரியான ஆற்றல் இல்லாத மக்களை பாருங்க, அவங்க வந்து பெரும் பெரும் விஷயங்களை கூட நம்பி உறுதியாக இருந்துட்டு இருப்பாங்க, சித்திரத்திலே உறுதியாக இருப்பாங்க. ஆய்வில் உள்ள பாட்டி பாருங்க, போர்டரால தான் போயிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துல இந்த பக்கமா அந்த பக்கமா, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு டேஞ்சரான நிலை. அந்த இல்மு அவருக்கு சரியான ஈமான என்ன செய்யல, கொண்டு வரவில்லை என்றதை பார்க்கிறோம். எனவே இது முதல் விஷயம், இது மிக பிரதானமான விஷயம். அதிகம் உணர்த்தப்படாத விஷயங்கள்ல ஒன்று நம்மளை தாண்டி செல்லக்கூடிய குஃபருடைய சிந்தனைகள். அதாவது ஈமான் சம்பந்தமான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் நம்ம தாண்டி இருப்போம், அப்படி தாண்டி இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலேயே நம்ம அல்லா இடத்துல என்ன செய்யணும், நிறைய தௌபா செய்யணும். யா அல்லாஹ், இவைகளிலிருந்து நான் தௌபா செய்கிறேன். இஸ்லாத்தை ரதீத்து பில் இஸ்லாமி தீனா, அதாவது இந்த இஸ்லாத்தை முழு தீனாக நான் ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் நபியன் வபில் இஸ்லாமி தீனன் வழங்கிட்டா, இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமாகவும் அல்லாவை பொருந்திக் கொண்டும் தூதரை பொருந்திக் கொண்டும் என்ற வார்த்தைக்கு ரிதா, இது மிக முக்கியமான ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன் சாதாரணமான ஒரு அம்சம் உண்டு அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து நம்ம தௌபா செய்து அல்லாஹ்விட்ட கையேந்தி ஒரு தர்த்தீப்ல நம்ம ஒரு தௌபா செய்வோமே, அந்த நேரத்தில் இதை நீங்க மனதில் வச்சுக்கங்க, என்னுடைய முதல் தௌபா இதுவாக இருக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, மார்க்கத்தின் பெயரால் செய்த தவறுகள், மார்க்கத்திட பெயரால நம்ம செய்த தவறுகள் இருந்து தௌபா செய்யணும். நம்ம பாவம் என்று நிறைய செய்வோம், பிழைகள் என்று நிறைய செய்வோம். ஆனா அதுக்கு மார்க்க அடையாளம் கொடுத்திருந்தோம்டா, இது மார்க்கம், இது இஸ்லாம், அல்லது செய்தா பிழை இல்லை, செய்தால் பிழை இல்லை என்றது என்ன, மார்க்கம் என்று அர்த்தம். மார்க்கத்தில் அனுமதி என்று அர்த்தம். நீங்க எந்த இடத்திலேயாவது இது அனுமதி என்றோ
அல்லது இது விரும்பத்தக்கதுண்டோ அல்லது இது வெறுக்கத்தக்கது ஹராம் இல்லை என்றோ அல்லது வாஜிபெண்டோ ஒன்றுக்கு சொல்லி இருந்தீங்க என்று சொன்னா நீ மார்க்கத்துல பேரால செஞ்சுக்கிறீங்க. அது பிதஅத்தாக இல்லாது விட்டாலும் மார்க்கத்தின பேரை நீங்க யூஸ் பண்ண, ஒரு தவற செய்யக்கூடியவர்களுக்கு சைத்தான் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் மார்க்க அறிவு இருந்தா என்ன பிழைன்னு கேட்கறது. முதலா கேள்வி என்ன பிழை அப்படின்னு கேட்கறது. அது எதற்காக என்ன பிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, மார்க்கத்தில் அது பிழை இல்லை என்று நீ ஒரு தவறு செய்வதை என்ன செய்ய மூமுல் பல்வா பரவிட்டு எல்லார்ட்டையும் மிகச்சிட்டு தவிர்க்க இல்லாமல் இருக்குது என்றது ஓகே. அது நீ மார்க்கத்துக்கு அடையாளம் கொடுக்கல. பிழையை நீ ஒத்துக்கல்ற, அது பிழையில நான் நிர்பந்திக்கப்பட்டீங்க அல்ல பிழையில நம்ம கலந்துட்டோம், எல்லா இடத்துலையும் கலந்துட்டு தவிர்க்க முடியாமல் இருக்குதே அப்படி என்றது தவிர்க்க முடியாமல் இருக்குதா இல்லையான்றதுக்குள்ள போயிடும். என்ன பிழைன்னு நீ கேட்பது மார்க்க, அதுவும் நீ மார்க்கம் பேசக்கூடியவனாக இருந்தால், உன்னிட்ட மார்க்க அடையாளங்கள் இருந்தால், உன்கிட்ட தீனுடைய அடையாளங்கள் இருந்தால் நீ அதுக்கு என்ன கொடுக்கிறாயண்டா மார்க்க சான்றிதழ் கொடுக்குற. சாதாரண ஒரு பொதுமகன் பக்கத்தில் இருந்தாருண்டா நீங்க கொஞ்சம் மார்க்கத்தோட தொடர்புடையவராக இருந்தா அவர் அதை அனுமதி என்று விளக்கலாம். இல்லை அவரை கூட பார்த்தேன், அவர் அதை என்ன பிழைன்னு தான் கேட்டாரு அப்படின்னு அவர் உள்ளத்தில் ஒரு சுபகத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க. உங்களே அவர் என்ன செய்வார், ஃபாலோ பண்ணுவார். அதே போல சில நேரங்களில் சில தவறுகளை நீங்க செஞ்சுட்டு மார்க்கத்தில் பேரை கொடுப்பீங்க. எப்படி தெரியுமா, அவ்வளோ பெரிய தவறு இல்லைன்னு வைங்க, அவ்வளோ பெரிய தவறு இல்லைன்னு, இந்த தவறு யாருடைய உள்ளத்துல ஏற்கனவே நான் இப்படி பெரிய தவறு செய்யறனே செய்யாம இருக்கிறனே என்று சாதாரண ஒரு மனிதர் இருப்பார், மார்க்க தொடர்பு இல்லாதவர். நீங்க அவ்வளோ பெரிய தவறு இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்துட்டீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீ நினைச்ச மாதிரி இல்லை. இப்படி எத்தனை பேருக்கு நம்ம கெட்ட முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறோம். இதை யோசிச்சு பாருங்க. எது தவறோ அது தவறு. சிறியதை பெரிதாகவும் காட்டக்கூடாது, பெரியதை சிறியதாகவும் காட்டக்கூடாது, அனுமதி இல்லாத அனுமதி என்றும் காட்டக்கூடாது. இவைகள் எல்லாம் நீங்க மார்க்கத்தின் பேரால செய்த தவறுகள். உங்களை மார்க்க முன்மாதிரி என்று நினைச்சிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பீங்க. இப்படி கெட்ட வார்த்தைகளை இந்த இடத்துல பேசுறது பிழை இல்லை. காரணம் அவர் செய்யறாரு, இவர் செய்யறாரு, அவர் செஞ்சா பிழை இல்லை தானே. அவர் செய்தா பிழை இல்லை என்பது அளவுகோல் அல்ல. இருந்தாலும் உங்களை முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய உங்களோட பிள்ளை உங்களை முன்மாதிரியாக எடுக்கிற நம்ம எத்தனை விஷயம் தவிர்க்கிறோம். பிள்ளைக்கு முன்னுக்கால எத்தனையோ தவறுகளை தவிர்க்கிறோம். காரணம் புள்ள பார்த்து அதை பின்பற்றிடுவான். அந்த விளக்கம் ஏன் எங்களை மக்களுக்கு முன்கால வருது இல்லை. குடும்பத்தில் நல்ல மார்க்க இதோட போகிறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு தவா இதோட தொடர்பிக்கிறோம். வீட்டுக்கு போகிற சந்தர்ப்பத்தில், ஊருக்கு போகிற சந்தர்ப்பத்திலலாம் அந்த பேரை பாதுகாத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். அந்த எல்லாம் பாதுகாக்கிற நம்மட நண்பர்கள் வட்டத்துக்குள்ள மற்றவங்க வட்டத்துக்குள்ள நம்மளே முன்மாதிரியாக எடுப்பாங்களேன்னு தெரியாம பேசாம இருக்கிறோமா இல்லையா? அல்லது என்ன பிழை, அப்படி பிழைன்னு சொன்னார் ஒருத்தர் கடுமையான முறையில் அதை பிழைன்னு சொல்ற ஒருத்தர் இருப்பாரு. அதெல்லாம் ஒரு பிழையே இல்லைன்னு இவர் சொல்லுவீங்க. இப்ப நீங்க எந்த பேரால செய்றீங்க, மார்க்கத்துடைய பேரால தஸ்ரிய, அவருக்கு ஒரு அனுமதியை கொடுக்குறீங்க, வாதிடுறீங்க, பிழைதான் என்று சொல்லிட்டு அந்த அளவு பிழை இல்லை என்று சொன்னாலும் அது அந்த அளவு பிள்ளைன்னா உண்மையா இருக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அங்கேயும் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பிழை என்று செய்றீங்க. இது நீங்க செய்யற பெரும்பாவங்களை விட பாவம். இது ஏன் பெரும்பாவங்களோட பாவம்னு சொன்னா, நீங்க மார்க்க பேர் கொடுக்குறீங்க, மார்க்க அடையாளம் கொடுக்குறீங்க. இதுதான் நீங்க முக்கியமான ஒரு அம்சம். ஒருத்தர் திருடுறாரு, அந்த திருட்டுன்றது பாவம். நான் திருடினது எதுக்காக தெரியுமா, தர்மம் செய்யறதுக்கான்னு சொன்னான்னு, இது அதை விட பெரும்பாவம். இது அதை விட பெரும்பாவம். ஏன் செய்யற இது திருட்டு ஹராம், திருட்டு பிதத்தாகிற இடம் தான் அது. திருட்டு பிதத்தாகிற இடம் எதை, மார்க்கத்தின் அடிப்படையில் அவர் திருடி கொண்டிருக்கிறார் அப்படின்றது. மார்க்கத்தின் இப்போ கனிமத்தண்டா என்ன, யுத்தம் நடந்து எதிரிகளுடைய எதிரிகள் விட்டு செல்லக்கூடியவைகள். அப்போ அது கொள்ளை என்று ஒருத்தர் சொன்னார்னா எப்படி பிழையோ, ஏன் பிழைன்னு சொன்னால் அது இஸ்லாம் அனுமதிச்சு தஸ்ரீ. அதே போல ஒரு தடையை மார்க்கமாக்குறதும் பிழை. இந்த மாதிரியான மார்க் அடையாளம் கொடுக்கிறது. ரெண்டு இடத்துல ஓடிக்கின்றிருக்கிறார் ஒருத்தர், ரெண்டு மலைகளுக்கு இடையில சும்மா ஓடினா எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். இது சபா மருவா மாதிரின்னு சொல்றான்னு வைங்களேன், அங்கதான் பிதத் பிரச்சனை. நீ சும்மா ஓடு பிரச்சனை இல்லை, என்ன சபா மருவாயிட்டா திடீர்னு, அங்கதான் எங்கட பிரச்சனை. நீ 7 முறை ஓடு 14 முறை ஓடு பிரச்சனை இல்லை, எங்கேயா சுத்திட்டுவா பிரச்சனை இல்லை. ஆனா சபா மருவா மாதிரி, முஸ்தலிஃபா மாதிரி, அரபா மாதிரி என்று சொல்றது பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயம் தொழுகிறது, தொழுக ஒரு எக்ஸசைஸ் என்றது சரியா. நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பிடிச்சிட்டு அது என்ன, அதாவது உடல் ரீதியான பயிற்சி என்றது, உடல் ரீதியான நலவு இருக்குது, ஹெல்த் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதாவது இதுல நிறைய உடல் ரீதியான நன்மைகள் இருக்குது, அது தருது, தொழுகைகள் அதல்ல சப்ஜெக்ட். இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதே மனசனை ஹெல்த்தியா வச்சுக்கலன்னு மட்டும் தான். அப்படின்னு அப்ப நோயாளி நோன்பு பிடிக்கிற ஹராமான்னு கேட்டா இல்ல ஹராம் இல்லைன்னுவாங்க. அவன் ஏற்கனவே நோயில இருக்கிறான் தானே அப்படின்னு. அதாவது இந்த நோன்பு ஏன் கடமை ஆகிக்கிற, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக. அப்ப ஏழை பிடிக்க தேவையில்லாமான்னு கேட்டா இல்ல ஏழை பிடிக்கத்தான், அதை ஏற்கனவே உணர்ந்து நினைக்கிறான் பசி, அவன் திருப்பியும் ஏழை பிடிக்கணும். இதெல்லாம் நம்மளா கொடுக்கக்கூடிய வழக்கங்கள். ஏழையுடைய அதாவது பசியை உணர்வதற்காகண்டா ஏழை நோன்பு பிடிக்க கூடாது, பட்டினிக்கிறோம் நோன்பு பிடிக்க கூடாது சரியா. இல்ல அவனு உணர்த்தான், ஆல்ரெடி உணர்ந்தவனுக்கு திருப்பியே உணர வைக்கிறீங்க. இங்கிருந்து இதெல்லாம் எடுத்தோம். நம்மளா ஒரு விளக்கத்தை உருவாக்குறது, மார்க்கத்துல பேரார சொல்றது, அல்லது யாராவது சொன்னதை அப்படியே சொல்றது. அல்லாஹ் கேட்டான்டா, அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹ் சொன்னானா, அக்கில் அப்படி ஏதாவது விளங்குதா, விளங்கினா இந்த கேள்விக்கு உனக்கு ஏன் பதில் இல்லை.
ஏழைகள் நோன்பு பிடிக்கணும் ஃபத்வா கொடுக்க வேண்டியதானே, சொல்றதும் இல்லை. நீ பட்டினியில் இருந்தால் நோன்பு பிடிக்கணும், சஹருக்கு உணவில்லாட்டி நீ நோன்பு பிடிக்கணும் அப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடிய நீ ஏன் இதை சொல்றோம்? அப்ப இது இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பணக்காரர்கள் என்ன தர்மம் செய்யறது, ஜக்காத்து கொடுக்கிறது எதற்குன்னு சொன்னா வறுமையை நீக்குவதற்காக. அப்படி வறுமையை நீக்குவதற்காக எங்க இருக்குது? நீ வறுமையை நீக்குவதற்காக அல்லாஹ் தஆலா வறுமையை ஒரு அநியாயமா இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்தீங்கன்னா வறுமை இல்லாமலாக்கிறதுக்கு. சரி, இப்போ ஒரு ஏழை 10.5 பவுன் வச்சுக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்கணும்னா அவனுக்கு கொடுக்கணுமா? அவன் தான் ஏற்கனவே வறுமையில் உள்ளவன் தானே. ஆனா 10.5 பவுன் நகை வச்சுக்கிறான், அவன் அதுல எடுத்துக்கல இல்லை, அவனும் ஜக்காத்து கொடுக்கணும். வறுமையை நீக்கிறதுக்காக சொல்லிட்டு ஏழைட்டு 10.5 பவுன்ல ஜக்காத்து எடுக்கிறீங்க. விதவை ஒரு 50 பவுனை வச்சுக்கிறான், அவள்கிட்ட ஜக்காத்து எடுக்கிறீங்க. அப்ப வறுமை நீக்கிறதுக்கான எங்க வருது? இதெல்லாம் எதிர பேரால் சொன்னோம். ஏன் அதை சொல்றோம்னா, மார்க்கத்தின பேரால உண்டை நம்ம காரணப்படுத்துகின்ற பொழுது சொல்ல பலன்களை சொல்லலாம். ஒரு ஏழைக்கு ஜக்காத்து கொடுப்பதனால என்ன செய்கிறது? ஒரு தேவை நிறைவேறுகிறது. ஓகே, ஜக்காத் என்றாலே இதுதான் அடையாளமே, ஹைலைட் அப்படித்தான் போடுவாங்க, அடைமொழி அப்படித்தான் போடுவாங்க. தொழுகை, உடற்பயிற்சி, நோன்பேனும் என்னது எக்ஸசைஸ் சொல்லிட்டா, இந்த மாதிரியான வார்த்தைகள், இது மாதிரியான விஷயங்கள், ஹஜ்ஜனும் மாநாடு, சரியா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்திடணும். நாளைக்கு இது வேறொரு கோணத்துக்கு மாநாடை வச்சு சட்டங்கள் மாநாடுன்னா எப்படி இருக்கணும்? அப்ப சட்ட அடிப்படையில் என்ன, மாநாட்டில் எல்லாருக்கும் பேச கொடுக்கணும் சொல்லி அவர் மட்டும் பேச சரி வர, நீங்களும் பேசுகின்ற பல பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கத்திற பேரால நம்ம செய்த பிழைகள் என்னென்ன, மார்க்க இதெல்லாம் நீங்க நம்ம தௌபா செஞ்சாக வேண்டிய விஷயங்கள். நமக்கே தெரியாம பல கருத்துக்களை உள்ளுக்கு போய், இதனாலதான் சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாம உண்டு கேட்கப்பட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி, அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆனை தொகுக்கிறதுக்கு ஏன் தடமாறணும்? நம்ம இருக்கிற காலத்துல குர்ஆனை தொகுங்கன்னு சொல்லி இருந்திப்போம் வைங்களேன். அடுத்தது ப்ரொஜெக்ட் எப்படி செய்யறேன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆளாக நின்றுப்போம். அதை ஒன்றும் அதெல்லாம் லேசாக செஞ்சிடலாம். நம்ம இப்போ ஏஐயை பற்றி பார்த்துக்கிறோம், டிஜிட்டல் அது வந்துருக்கு, இது வந்துருக்கு, அதெல்லாம் செஞ்சிடலான்னு நிற்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை பாதுகாக்கிறதுல முன்னிலையில் இருப்பாரா இல்லையா? ஆனால் அவர் ஏன் தொகுக்கிறதுக்கு அவ்வளோ தடுமாறினார்? ஏன் போராட்டம் சஹாபாக்கிட்ட? அல்லாஹ்வும் ரசூலும் செய்யாத ஒன்றை நம்ம செய்கிறதா? எந்த சிந்தனையில் இருக்கிறான் பாருங்க. குர்ஆனை தொகுக்கிறதுலையும், குர்ஆனை தொகுக்கிறது அல்லாஹ் ரசூல் செய்யலையே, செய்கிறதா? எங்கே ஒரு சுன்னத்து வாஜிபாகிறதுக்காக உதுகியாவை விட்டாங்க. உதுகியா எல்லாரும் வாஜிப் மாதிரி செஞ்சுட்டு இருக்கவுமே, பெருமைக்காக செய்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர்களை விட்டார்கள். துஹா தொழுகை சுன்னத்து வாஜிபு மாதிரி மக்கள் பள்ளியில் தொழுதுட்டு இருக்கோம், துஹா தொழுகை பிதத்துனாங்க. இந்த மாதிரி தொழுகிறது சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த பேணுதலும், நம்மளை ஒரு கருத்து ஏதாவது கேட்டாங்கன்னா யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம குர்ஆன் ஹதீஸ்லயும் சொல்லணும் இல்லையா? நமக்கு ஒரு இஜ்திஹாத் ஒன்று வருதா? முன்னால நல்ல மக்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஒரு நிலைப்பாடை பார்த்து இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு, ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த ஒரு நபித்தோட இப்படி இருக்கலாம். இதுதான் பேணுதல். எனவே ரெண்டாவது, நம்ம இதிலிருந்து தௌபா செய்வது. ரெண்டு மிக பிரதானமான விஷயங்கள், நம்ம உணராத விஷயங்கள். நம்ம இது நம்ம மார்க்கமாக்கி இருந்தால் மட்டுமல்ல, சாதாரண மக்களோட எங்கே போய் இப்போ உங்களையே ஒரு நல்ல மார்க்கம் படிச்சவர் நினைக்கக்கூடிய ஒரு 4 பேர் பின்னால் எழுந்திருப்பாங்க. அவர் எப்போ பயானுக்கு போவார், இவற்றை கேட்டுருவோண்டு கேட்ட கௌரவ பிரச்சனையில் 10 ரூபா கொடுத்துட்ரு. சரியா? கேட்டுட்டார். இப்போ என்ன இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ நாள் என்ன பயானை கேட்டான்னு கேட்பாங்க. அதால் அது பெரும்பாலும் கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், உனக்கு தெரியவே தெரியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அவர், அதை வாட்சிக்கிட்டார் தெரியும். அடுத்தது இன்னொன்று கேட்டால் தெரியாதுன்னு சொல்றது இல்லை, தெரியாதுன்னு சொல்லாமல் யோசிக்கிறது. இது சம்பந்தமாக ஞாபகம் ஒன்று தான், ஆனாலும் பார்க்குறது இதெல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இமாம் மாலிக்கிட்ட கேட்குறாங்க தானே 60 கேள்விக்கு மேலே, கொஞ்சம் கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரு. பேத்து நான் என்ன சொல்கிறது, மாலிக் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா என்ன சொல்லுங்கள். இமாம் மாலிக்குக்கு அறிவில் அரைவாசி தெரியாது அல்லது அறிவு தெரியாது என்று சொல்லுங்க. இதுதான் அப்படி இமாம் மாலிக் சொன்னதை நம்ம பார்க்குறோம். லா அத்ரி நிஸ்ஃபுல் இல்ம், தெரியாது என்பது அறிவின் அரைவாசி. எனவே இதை சொல்ல நீங்கள் பழகுங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதை வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான். எனவே தௌபா இந்த 2 நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம தௌபா செய்வதற்கு. மூன்றாவது, தன்னை சுத்தப்படுத்தும் உயர் மனப்பான்மைகள், தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய உஜுப், தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய மனப்பான்மையிலிருந்து யாருமே வெளியே வரையலாதுதான். ஏன்னா அது மனிதன் சுயநலத்தோட படைக்கப்பட்டிருக்கிறார். சுயநலம் மனிதனுக்கு நலவு, கெடுதி அல்ல. எல்லா சொர்க்கத்துக்கு போகணும் என்பதே ஒரு சுயநலம் தான். அடுத்தவருக்கு நன்மை செய்யறது, தௌவா செய்யறது என்பதே சுயநலம் தான். குடும்பம் என்பது நாம மனைவி கொடுக்குறோம், பிள்ளையை கொடுக்குறோம்னாலும் சுயநலம் தான். என்ன காரணம்? நம்மது மனைவி என்று வரப்பே தான் கொடுக்கணும், அது தலாக் பண்ண வர கொடுக்குறோம் இல்லை, விளங்கிட்டா? அதனால எல்லாமே சுயநலம் தான் மனிதனுடைய அடிப்படை. அதனால மனிதன் தனக்கு தன்னையே விரும்புவான், தன்னை உள்ளத்துக்குள்ள தனக்கு இருக்கணும்னு விரும்புவான், தன்னை கொஞ்சம் உயர்படுத்த விரும்புவான். ஆனா அது உங்களை தூய்மைப்படுத்துகின்ற அளவுக்கு, நீங்க தான் என்கின்ற அளவுக்கு வருமாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களையும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது
திண்டு அதை என்னது முழுசாக அழிச்சிடும். அது உங்களுடைய எல்லாமே அழிச்சிடும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய கபூலியத் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஒய்சல் கர்ணி சொன்னது போல அகூனு ஃபி கப்ரா இன்னாஸ், மக்களோடு மக்களாக நான் இருந்துட்டு போறேன். எனக்கு அடையாளமே என்ன செய்யாது, வராது. எனக்கு அடையாளமே இல்லாமல் இருக்கணும் என்ற அளவுக்கு விரும்பினாங்க. என்ன காரணம் என்றா அறிமுகம் விரலால சுட்டி காட்டப்படுகின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்டா நம்ம சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அருள்ட உச்சகட்டத்தில் இல்லை, சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு அறிஞர் சொல்றார், நீ இன்றைக்கு பிரபல்யமா இருக்கிறேன்டா, நீ உன்னை பிரபல்யப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். நவ்மின தஷ்ஹீர், உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி உன்னோடு இருந்து நல்லது செஞ்சிருப்பாய், நல்லதை செஞ்ச அறிமுகம் வரும். ஆனா நீனு அதை செஞ்சுக்கிறாய், அறிமுகத்தை நீ விரும்பி இருக்கிறாய். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்ய வேண்டும். அதனால தான் ஒரு 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 சல அதாவது ஒரு சுஃபியான் இப்னு உயைனா நினைக்கிறேன், ஒருவர் அறிவுக்குள்ளே நுழைவது லேசு, அறிவை நோக்கி பயணிப்பது லேசு, அறிவிலிருந்து இறைவனை நோக்கி பயணிப்பது கஷ்டம் என்றார். அறிவிலிருந்து இறைவனை நோக்கி பயணிப்பது என்பது மிகவும் கஷ்டமானது. காரணம் என்னண்டா, அறிவு சந்தோஷத்தை தந்துடும், அறிவு மகிழ்ச்சியை தந்துடும், தேடல் இன்பத்தை தந்துடும், எல்லாம் வந்துடும். அதுக்கு பின்னால அறிவிட நோக்கம் என்ன, நீ தொழணும், நீ நிறைய பாதத்தாலியா இருக்கணும், நீ முன்மாதிரி ஆயிக்கணும், நீ பணிவானவனா இருக்கணும், நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கணும், உன்னை சுட்டி காட்டுறவங்க சுற்றி இருக்கணும். கஷ்டம். அந்த இடத்துல பார்ப்பேன் என்னன்னா, நம்மளை தெரியும்னு சொல்ற எவனே பக்கத்தில் வச்சுக்கல கூடாது, நம்மளை கெட்டவன் கண்டுபிடிக்கக்கூடிய இவனை பக்கத்தில் வச்சுக்கல கூடாது. எல்லாரும் என்ன செஞ்சிடணும், ரிமூவ் பண்ணாதான் நான் அறிஞனாக என்ன செய்வேன், உலகத்தில் இருப்பேன் என்ற எண்ணம் வந்துடும். அதனால அங்க இருந்து அல் ஹுரூஜ் இலல்லாஹ் மிகப்பெரிய போராட்டம். தெரியும் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், தெரிஞ்ச பின்னால் அதை வச்சு அமல் செய்யறதுக்கு என்ன அவ்வளவு ஒரு போராட்டம். தலபினல் இல்ம சும்ம தலபினல் நீயா, அறிவை முதல்ல தேடினோம், பின்னர் அறிவுக்கான நீயத்தை தேடினோம் என்றாங்க. ஏன் அறிவு படிக்கணும் என்ற நீயத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், தேடினோம். அப்போ மூணாவது அம்சம் என்னண்டா, சுத்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். நீங்க எங்க கூட வரும் தெரியுமா, சமூகத்தை நிறைய நீங்க யோசிங்க. எதை சொன்னாலும் நான் சமூகத்துல யாரை சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள. ஏன்னா அங்கதான் யாரும் கேள்வி கேட்கலாத இடம். நம்மட தக்லீத் ஜமாத் மாதிரி இருக்கிறது, சரியா? நம்ம வாப்பா என்ன சொன்னாலும் அவர் தான் முன்மாதிரி. மௌத்தாயினது பிறகு கூட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் முன்மாதிரி தந்தை என்றதை கணவன் என்றது வெளியே வருது கஷ்டமா இருக்கும். யார் என்ன சொல்லிட்டாலும் முன்மாதிரி தன்மை மிசாலியத்துல அந்த கணவன் தான் இருப்பார், இயற்கையா இருப்பார். இது இருக்குதானே பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அப்போ அவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், எப்பயும் நம்மளே கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு வார்த்தை உயர்த்தி, ஒரு பேச்சு உயர்த்தி, வழிகாட்டல் உயர்த்தி பேசக்கூடிய தன்மைகள் வருமா இல்லையா? இந்த உஜுபுடைய தன்மைகள் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யறதும் பெரும் ஒரு குற்றம் தான், ஆனால் பாவம் செய்யாமல் இருந்து உஜுபுடைய நிலை உங்களுக்கு வருமே, நான் பெரியவன் என்கின்ற ஒரு நிலை வருமே, இதை நான் பயப்படுகிறேன். நிறைய பேர் இந்த உஜுபை எப்படி இல்லாமல் ஆக்கி கொள்றது தெரியுமா, நான் அல்ஹம்துலில்லாஹ் என்ற முழு பாவத்தை நான் ஒத்துக்கொள்வேன், அதுல எல்லாம் எனக்கு ஒரு சின்ன இது இல்லை, என் பாவத்தை நான் தெரிஞ்சுதான் வச்சுக்கிறேன். இது எப்பயுமே உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி டெஸ்ட் பண்ண வேணாம். ஏண்டா தனிமையில நீங்க உங்களோட இறக்கமாயிருப்பீங்க, நீங்க தனி இருந்தீங்கடா நீங்க உங்களோட இறக்கமாயிருப்பீங்க. பிள்ளை தான் நீ செய்யறது பிள்ளை, மோத விட்டு பாருங்க, உங்களோட நஃப்ஸை கொண்டு இன்னொருத்தரோட மோத விட்டு பாருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு என்ன செய்ய விளங்க. அப்படின்னா என்ன, ஒருத்தர் சொல்கிறாரு நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஓகே. இன்னொரு ஆள் சொன்னானுங்களே நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், அது எல்லாரும் செய்யக்கூடிய பாவம் தான் நானும் செய்கிறேன் அப்படின்னு உடனே அது அவன் சொன்னது தான் அடுத்தவன் சொன்னோன்னே அப்படியே என்ன செஞ்சிடறான், மாறிடுறான். நம்ம ஏற்கனவே உதாரணம் சொன்னோமே, மனைவி வீட்டு என்ன சொல்கிறோண்டு, என்ன நீ உன்னால தான் நானும் முன்னேறிக்கிறேன்டா, அது பணிவு. அதே வைஃப் அடுத்த நாள் திருப்பி சொல்ல, என்னால் தானே நீங்கள் முன்னேறினீங்கடா, உன்னால தானே முன்னேறினா அப்போ நேற்று சொன்னீங்க, அது ரெண்டு வகை. என்ன அது அந்த சப்ஜெக்ட் வேறு, இந்த சப்ஜெக்ட் வேறு. மனுஷனுக்கு வருதா இல்லையா? மனிதன் எப்பயுமே தன்னை டெஸ்ட் பண்ண நம்மளோட எதிர்க்கிற நேரம், தன்னை மோதுற நேரம், பழகிற நேரம், அடுத்தவர். நான் எப்பயுமே தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படாதவன், மனசால நினைச்சுக்கிறது ஒன்றில் கிடைக்காம இந்திக்கும், சரியா? அல்லது தான் தகுதியானவன், ஆனால் பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படி இந்தி. இந்த ரெண்டு எண்ணமுமே நீங்களோட சுய திருப்தி தான், ரெண்டு எண்ணமுமே உங்களுடைய சுய திருப்தி தானது. எனவே ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இந்த தலைமைத்துவத்தை சிறப்பாக யார் செய்வாங்க தெரியுமா? யார் அதிகமாக வெறுக்கிறாரோ அவர் தான். யார் அதிகமாக வெறுக்கிறாரோ அதை தலைமைத்துவம் வேணாம் என்று வெறுக்கிறாரோ அவர் தான் அதை அழகாக செய்வார் ரசூல்லா. யார் அதை விரும்புகிறாரோ அவர் அழகாக என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். எனவே இந்த சுயநலம் என்றிருக்கக்கூடிய, அதாவது சுய திருப்தி, நான் தான் என்று எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பல இடங்கள்ல வரும். அவைகளில் இருந்து தௌபா செய்யுங்கள். இதெல்லாம் தௌபா உணரப்படாத இடங்கள்ல உண்டு. அடுத்தது நான்காவதாக, பிறரை குறையோடு நோக்கும் போக்குகளில் இருந்து அடுத்தவனை குறையா பார்க்கிற நோக்கம். எப்பயுமே
அதாவது நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் என்று சொன்னால், நம்ம ஒரு நல்ல ஒரு சாலிகனாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் உச்சகட்ட பாவத்தில் உள்ளவனை கண்டாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு மஹரஜை வச்சு அல்லாஹ் என்னை அழிச்சிடலாம், அல்லாஹு தாலா அவனை மன்னிச்சு என்னை 100 கொலை செய்தவன் சொர்க்கத்துக்கு போகிற செய்தி, விபச்சாரம் செய்து தண்ணீர் கொடுத்தவர் சொர்க்கத்துக்கு போகிற செய்தி, அதே போல் என்னது உயிரினங்களுக்கு உணவு கொடுத்தவன் சொர்க்கத்துக்கு போகிற செய்தி, கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி சொர்க்கத்துக்கு போகிற செய்தி. அதை நீங்கள் எடுங்க மனதுக்குள்ள. அறிவாளியாக இருந்து நரகம் போகிற செய்தி, வசதியானவனாக இருந்து நரகம் போகிற செய்தி, தர்மசாலியாக இருந்து நரகம் போகிற செய்தி, அப்படி எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ். இவைகளை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கடா எந்த பாவியையும் நம்ம கெட்ட நினைக்க, பாவம் பிள்ளைன்னு அவன்கிட்ட சொல்லணும். ஆனால் என்ன, அவன்கிட்ட போய் நம்மளை தூய்மையானவனாக நிரூபிக்கின்ற இடத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எத்தனையோ பாவிகள் வந்து முறைப்படுவாங்க. பதறல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம முதலாவதே பதறது, அது ஈமானிய பதட்டம் அல்ல, உங்களை வந்து அடையாளப்படுத்துகிற பதட்டம். ஒருத்தர் வந்து என்ன, நான் நிறைய விபச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன அப்படி ஒரு ஃபுல்லாக பதறி அந்த அடிச்சு அந்த அளவுக்கு பதறதுன்னா அவன் வந்து கேட்டது பிழையோ, நம்ம ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம், இவரே மானத்தை வாங்கிடுவார் போல என்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அவன் வாரான். அப்படி உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? அவன் உணர்ந்து வந்திருக்கிறான்னா அந்த அவர் பதில் சொன்ன மாதிரி சொல்லணும். அதாவது நீ தௌபா, அவர் என்ன செஞ்சார், 99 உனக்கு தௌபா கிடைக்காதுன்றாரு, 100 ஆயிடுச்சு விளங்கிட்டா. அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் நினச்சி பாருங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிவாளிகிட்ட வழி கேட்டு போறாரு, அவருக்கு என்ன செய்யுது, நல்ல வழிகாட்டல் கிடைக்குது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, விபச்சாரத்தை பற்றி சொல்லல, இதர்லி பிஸ்னா, விபச்சாரம் செய்து அனுமதி தாங்கன்றார். தஸ்ரீய சட்டமாக்குங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலை. சஹாபாக்கள் ஒரு இயற்கை, அப்படி வருவது இயற்கை, ஆனால் தவிர்த்துடணும். சஹாபாக்கள் பதறினாங்க, ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. அவருக்கு சொல்லி கேட்டு எல்லாம் சொன்ன பின்னால அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு அறிவில் விளங்குது அது பிழைண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதயத்தில் தட்டி துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வஃபிர் தம்பஹு. யா அல்லாஹ், அவருடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக, அவருக்கு கற்புடைய வாழ்க்கை, ஒழுக்கத்துடைய வாழ்க்கையை கொடுப்பாயா, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயா. அதுக்கு பின்னால் அந்த இளைஞன் விபச்சாரத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லைன்னு வருது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை. பள்ளியில் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார், எப்படி அணுகிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே மிக முக்கியம், பிறருடைய குறைகளை நீங்க பதறீங்கடா, இது பாவத்துக்கான பதட்டம் பெரும்பாலும் அல்ல. இந்த பெரும்பாலும் பதட்டத்துடைய பின்னணி அந்த இடத்துல என்ன இருக்குமெண்டா, நான் அந்த பாவத்தை செய்யலை, நான் நல்லவன், நான் வந்து தூய்மையா இருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு பதட்டம் வருது. அது நீங்க அல்லாட்ட காட்டிக்கங்க, சரியா? ஊருலகத்துக்கு காட்டி அந்த மரியாதையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க நினைக்காது விட்டாலும் அதுதான் காரணம். உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் சில பொழுது, அந்த தூண்டுதலுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். எனவே இது போன்ற பிறரை குறையாக நோக்கக்கூடிய மனப்பான்மையில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதாவது தௌபா செய்து விட வேண்டும். அதுக்காக வேண்டி நல்லெண்ணம் வைக்கணும் என்பதற்காக கெட்டவனை பார்த்து நல்லெண்ணம் நினைங்கன்னு சொல்லலை, கெட்ட செயலை பார்த்து இது நல்ல செயல் அப்படின்னு நினைங்கன்னு சொல்லலை. அடுத்த வந்து அவனை எல்லாம் மன்னிக்கலாம், அவனை எங்கேயா கொண்டு போய். ஏன்னா சில சூஃபிகள் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 2 பேர் விபச்சாரம் செஞ்சுட்டீங்க ரோட்டில், இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கவில்லையான்னு கேட்கிறான். எது விபச்சாரம் செஞ்சுட்டீங்க, இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன, நல்லெண்ணமா, சரியா? அவன் நல்லெண்ணம் வைக்கிறது, கண் முன்னால தடக்கிறது தவறண்டா தவறண்டு விளங்கணும், இல்லாட்டி புத்தியிலேன்னு அர்த்தம், சரியா? அக்கல்ல விளங்கணும். ஆனா அவன் தப்புவானா நான் தப்புவானா அல்லாஹ்விடத்துல என்ன நினைக்கிற டைம்ல அல்லாஹுவானா அவன் கூட என்ன செஞ்சிடலாம், தப்பிடலாம், நான் அழிஞ்சிடலான்னு என்ன செய்யணும், நினைக்கணும். இதுதான் மிக முக்கியமான இடம். இது போன்ற தவறுகள் நம்ம நிறைய ரமதான்ல இதை நிறைய தவிர்த்து பழகுங்க. அதாவது உள்ளத்துக்கு உணர்த்தி உணர்த்தி தவிர்த்து பழகுங்கள். தௌபா செய்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாமா? சரி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், 5வது தவறான குணங்கள் இருக்குது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறான குணங்கள். இந்த தவறான குணங்கள் வந்து நம்மளை நிறைய பாவங்கள் செய்ய வச்சு, தவறான குணங்கள், கோப குணம் இருக்கும், இயல்பா வந்திருக்கும், கோபத்தை உங்களுக்கு நீக்கலாம் இருக்கும், போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த தவறான குணத்தின் விளைவாக மனசை நோகடிச்சிருப்போம், பேசியிருப்போம். தவறான குணத்துல ஒன்று என்னன்னா, கஞ்சத்தனம் நம்மகிட்ட இருந்திக்கும். இந்த கஞ்சத்தனத்தின் விளைவாக பலருக்கு நாம என்ன செஞ்சிருப்போம், தவறாக பேசியிருப்போம். எப்படின்னா, அவன் பொய்க்கு கேட்குறான், அநியாயத்துக்கு கேட்குறான், அதுக்கு கேட்குறான், இது கேட்குறான், பல விளக்கங்கள் என்ன செய்வோம் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நிறைய என்ன செய்யணும் நம்ம, அதாவது தௌபா செய்து பழகணும். நம்ம இந்த குணத்தின் விளைவாக நமக்கு என்னென்ன நடக்குது, இந்த குணத்தின் விளைவாக நமக்கு என்னென்ன பிழைகள் நடக்குது, நம்மகிட்ட உள்ள கெட்ட குணங்கள் நம்மளுக்கு. அதாவது ஒரு குணம், கோபம் என்றது, நான் ஒரு கோபக்காரனா படைக்கப்பட்டிருக்கிறேன்னா அது ஏண்ட தவறல்ல, அல்லாஹ் தஆலா அதில் குற்றம் பிடிக்க மாட்டான். நான் வந்து ஒரு அவசரமாக பதறக்கூடியவனா படைக்கப்பட்டிருக்கிறேன்னா அல்லாஹ் அதில் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் அந்த கோபத்தின் காரணமாக நீ செய்கிற விஷயங்கள் இருக்குது, அடுத்தவர்களை விட நீ கூடுதலாக செய்ய வாய்ப்பு இருக்கு. அதில் உனக்கு அவர்களை விட மன்னிப்பு கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அந்த விளைவு,
நீ எப்படி அணுகிறாய் என்பதை நினைச்சு நான் இதன் காரணமாக இப்படி நடந்துக்கிறேன். பொதுவாக குணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீர்மானிக்கிறது மிச்சம் கஷ்டம். நீங்கள் அடுத்தோட அட்வைஸ் எடுங்க அதில். ஏன்னா உலகத்தில் மிக கஞ்சத்தனமாக ஈக்கிறவன் தான் மிக தர்மசாலியாக நினைப்பான். ஏன்னா அவனை கஞ்சத்தனத்துக்கு ஏற்ப போகிறது பெரிய தர்மம்னு நினைப்பான். அவனை கஞ்சத்தனத்துக்கு ஏற்ப 10 ரூபா கொடுத்தாலும் அவன் வந்து என்ன ஒரு கோடி கொடுத்த ஃபீலிங்லேயே ஏன்னா கஞ்சத்தனத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பான். நிறைய தர்மம் செய்யுங்களா அவனுக்கு பிரயோசனம் தராது. ஏன் அவன் தான் 10 ரூபா பெருசாக நினைக்கிறான், நிறைய செஞ்சுக்கிறான். இந்த மாதிரியான பிரச்சனை அவனுக்கு இருக்கு. இதை அடையாளப்படுத்துறதுக்கு சிறப்பு அடுத்தவர். குணரீதியாக ஏதாவது பிழைகள் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் என்ற குணங்களை தப்ப சொல்லித்தாங்க, வாதிக்க வேணாம். அதில் தர்பியா செய்ய சொல்லுங்க, எனக்கு அதை இந்த சொல்லித்தாங்க, நான் ஏற்றுக்கிறேன். அது எனக்கு பிழையண்டே பட்டாலும் அந்த குணரீதியான ஒரு வழிகாட்ட நீங்கள் செய்கிறீங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன், தௌபா செய்யப்படாங்க. என்கிட்ட நீங்கள் என்ன பிழை காண்றீங்க உண்மையாக உங்களை விரும்பக்கூடிய ஒருத்தட்ட கேளுங்க. பொறாம காட்டுறது கேட்டவனா நல்ல உண்மையிலே வழிகாட்டக்கூடிய ஒருத்தட்ட நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு அவர் சொல்லி தருவார், உங்கள்கிட்ட இந்த பிழை இருக்குது, அந்த பிள்ளைன்ட்டு அவ்வளோ ஈக்கிற மாதிரி விளங்கலைன்னா அப்போ அவர் விட்டுவார். ஓகே நீங்கள் இல்லைன்னு விளங்கிட்டீங்களா, ஓடிடுவார். சரியா? நீங்க அந்த மாதிரி நல்ல ஒரு சகோதரத்தை சொன்னீங்கன்னா அவர் வந்து தர்பியா சொல்லிருப்பார். குறிப்பாக இதை உங்களுக்கு சொல்றதுக்கு மிகவும் அருகதையானவர்கள் உங்களோட மனைவிமார்கள், உங்களோட பிள்ளைகள். மனைவிமார்கள் உங்களோட பிள்ளைகளும் சொன்னா எடுத்துக்க, அந்த வாதிக்க வேணாம், கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்தா உங்களுக்கு உங்களோட மனசு நல்ல எண்ணம் தானே, அதனால அப்படி இல்லைன்னு தான் சொல்லும். உடனே அதை அப்படி எடுத்துக்கோங்க. எதை வச்சு சொல்றாய், எந்த இடத்துல வச்சு சொல்றாய், அதுல வாதிக்க வேணாம். ஒரு ஆதாரத்தை அவங்க தவறா சொல்லி உன்னிட்ட போய் கேட்டேன் பாருன்னு அதை எடுத்துடாம, சரியா அதுல உண்மை ஒன்று இருக்கும் என்று உங்களை பயிற்றுவித்துக் கொள்ள பாருங்கள். அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்கள். இதை நிறைய 5. அடுத்ததாக வந்து இதுக்கு பின்னால உள்ளவைகள் நமக்கு பெரும்பாலும் தெரிந்தவைகள். அதை நான் கொஞ்சம் வேகமாக போறேன். இவைகள் உணரப்படாத, இப்ப சொன்னவைகள் எல்லாம் உணரப்படாதவைகள். அதாவது இறைவனை பற்றிய தப்பெண்ணங்கள், மார்க்கத்தின் பெயரால் செய்த தவறுகள், தன்னை சுத்தப்படுத்தும் உஜுப் போன்றவைகள். அடுத்தது பிறரை குறையோடு நோக்கும் மனப்பான்மையின் காரணமாக விளைந்தவைகள். அடுத்ததாக தவறான குணங்களின் காரணமாக விளைந்தவைகள். தவறான குணம் இங்க சொல்றது பாவமான குணம் அல்ல, மனிதன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்புல படைக்கப்பட்டிருப்பாங்களே அந்த குணத்துடைய விளைவுகள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இரத்த பந்த சொந்தம், இவைகளை உறவு முறித்திருந்தால் இவைகள் நமக்கெல்லாம் லேசா விளங்கும். இந்த இரத்த பந்த சொந்தங்களோட உறவுகள் அப்படி இந்த மாதிரி நம்ம முறிச்சிருந்தோம்னு சொன்னால் அதை விட நம்ம என்ன செய்யணும், நம்ம அதில் சேரணும். அதில் நம்ம பார்த்து யோசித்து யார் யாரையெல்லாம் நம்ம செஞ்சு அப்படி இரத்த உறவு நம்ம நினைச்சுக்கிறோம். இரத்த உறவுகள் யார்? என்ற சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், அதுபோல் எங்களுடைய என்ன அதாவது தந்தை தாய்மார்கள், அவர்களுடைய சகோதர சகோதரிகள், அடுத்து பாட்டனார்கள் பாட்டிகள், என்னது அதே போல் என்னது அதுக்கு மேலே போகக்கூடிய நபர், இவங்க எல்லாருமே என்ன இரத்த உறவுகள் வருவாங்க. அதில் சகோதர சகோதரிகளுடைய அதாவது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் இரத்த உறவுக்குள்ள வருவாங்களா இல்லையான்றது கருத்து முரண்பாடு இருக்கு. அப்படி இல்லாட்டி கூட அவங்க உறவினர்களுக்குள்ள முதல் தரத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படின்னா அவர்களை நம்ம சேர்த்து இவங்கள்ட்ட எல்லாற்றும் பெரும்பாலும் பகைமைகள் அப்படி வந்துதான் இருக்கும். இது ஒரு பெரிய தலைப்பு. இவர்களுக்கு நம்ம தவறுகள் செஞ்சோம்னா பிழை செஞ்ச முதல் பணியிற நபராக நீங்க இருங்க. ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் அப்படி காணுவீங்க. நீங்க அந்த விஷயத்துல தௌபா செஞ்சிருங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல இருந்து எங்களுக்கு தௌபா தருவதற்கு போதுமான மனசை அப்படியே உடைச்சு போய் கேளுங்க, உங்க கௌரவத்தை விட்டு போய் கேளுங்க. ரப்புல் ஆலமீனுக்காக பணிகிற பல இடங்கள்ல அதை உண்டு. நீங்க எதுக்காகவும் பணிகிறதுக்கு அங்க சான்ஸ் உண்டு இல்லை. நீங்க அல்லாஹ்வுக்காக பணிகிற இடமாக அதை என்ன செய்யட்டும், அது இருக்கட்டும். இதுல தௌபா செய்யுங்க. அடுத்ததாக அது பெரும் பாவங்களிலிருந்து, இது அல்லாத பெரும் பாவங்கள் இருக்குது, இது போன்ற பெரும் பாவங்களிலிருந்து நம்ம தௌபா செய்ய. நம்ம என்னென்ன பெரும் பாவங்கள் செய்கிறோம், உணராமல் செய்கிறது, அதாவது இவைகளுக்கெல்லாம் தான் அந்த பெரும் பாவங்கள் நம்ம படிக்கிறோமே, அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பெரும் பாவங்கள் படிக்கிறது நம்மளை அடையாளப்படுத்துவதற்கு. ஏன்னா பெரும் பாவங்களை பற்றி நமக்கு தெரியலைண்டா நம்ம அதை சாதாரண ஒரு பாவமாக நினைச்சு என்ன அதாவது செய்து கொண்டிருப்போம். அவைகளை தெரிவது மிகச்சிறந்தது. அடுத்ததாக அதாவது 8ஆவதாக வந்து கடமையான வணக்கங்கள், இதை பிறழ்வுகள் நாங்கள் செஞ்சிருப்போம். தொழுகையில், கடமையான தொழுகைகளில், நோன்புகளில், இது போன்ற கலாவை எத்தனையோ கலாகள் நமக்கு இருந்திக்கும். அவைகள்லாம் வந்து பிற்போடுறது பிழை இல்லை. ஆனால் எப்போ பிற்போடலாம், நியாயமான காரணம் இருந்தால் பிற்போடலாம். சும்மா வேணுமென்றே அல்லாவுடைய கலாவில் என்ன செய்வோம், பிற்போட்டிருப்போம். ஆனால் அல்லாவை மிகவும் விரும்புகிறவராக நினச்சிக்கிட்டு இருப்போம், அல்லாவை விரும்புகிறவராக நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி பல விஷயங்களை நம்ம கடமையான விஷயங்களை வந்து நம்ம பிற்போட்டிருப்போம். இவைகள் இருந்து என்ன தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜன் என்னென்ன கடமையான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறானோ இவைகளில் இருந்து நம்ம தௌபா செய்வதற்கான அந்த முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். அடுத்ததாக வந்து நம்ம இப்போ நிலைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வட்டி இருக்கும், ஒருத்தருக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியா நிலைத்து நின்று கொண்டு சில காரணமாக அவர் வெளியே வர நினைக்கிறாரு, ஆனால் களத்தை சூழ அந்த பாவம் அவரை நெருக்கிக்கிட்டு இருக்கும். விளங்கிட்டா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்கின்ற தலைப்பில் ஒன்று பேசியிருப்பது சம்பந்தம், அதை அப்படி நெருக்கி வச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் வந்து தௌபாவை விடக்கூடாது. உலக ரீதியாக அவரால் உச்சகட்டமாக வெளிவருவதற்கு என்னதெல்லாம் முடியுமோ அவ்வளவுக்கு என்ன செய்யணும், அவர் வெளியே வர முயற்சி எடுக்க வேண்டும். நிறைய தர்மங்கள் என்ன செய்ய வேண்டும். ஏன்னா சிலருக்கு தௌபாலிருந்து உடனே வெளியே வரலாம். அதாவது நான் சொல்றது உலக ரீதியாக வரையலாத அளவுக்கு கமிட்மெண்ட் ஆகிக்குமெல்லாம்.
அவர் வெளியே வாரதாக இருந்தாலும் கேட்கிறவங்க கூட போறதில்லை என்ற மாதிரி நிலை இருந்தால் தௌபாவை அவர் என்ன செய்யக்கூடாது, நிலைத்திருக்கக்கூடிய பாவங்கள் இருந்து தௌபா செய்ய வேண்டும். இறுதியாக அதாவது நல்லவைகளையும் கடமையானவைகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அவைகளை பிற்போடக்கூடிய குணம் இருக்குது. இது ஒரு பெரும் பாவம், இது ஒரு பெரும் பாவம். அந்த பிற்போடக்கூடிய குணத்திலிருந்து அல்லாஹு தாலா என்ன, இன்றைக்கு நம்ம இப்படி தொழுவோம், நாளைக்கு இப்படி நோன்பு வைப்போம், இந்த மாதிரியான ஜக்காத்தை நம்ம எப்படி கொடுப்போம், பிற்போற்றிருப்போம், செய்வோம், பிற்போற்றிருப்போம். இவைகள் அனைத்திலிருந்து நம்ம தௌபா செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நம்ம தௌபாவுடைய பட்டியல்களை நம்ம உணர்ந்தோம் என்றால், இதில் ஆரம்ப 5 நம்ம அடிக்கடி உணர்வுக்கு வராதவைகள், கடைசி சொன்ன 10 உணர்வுக்கு என்ன வராதவைகள் என்று இருக்குது. இவைகளெல்லாம் நம்ம அல்லாஹ்விட்ட தௌபா செய்கிறோம் என்றால், ரப்புல் ஆலமீன் எங்களோட உள்ளத்தை, ரப்புக்கும் ஆலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிவான். நம்ம போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ் கஸரத் துனூபி, என்ற பாவங்களெல்லாம் அதிகரிச்சிட்டு வணங்கிட்டா வகலபத் அலை, எனக்கு மிகச்சிட்டு என்று சொல்லி நம்ம துவா கேட்க போற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை அறிஞ்சவன், நம்ம உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறோம், ஆழமாக இவைகள் எல்லாம் உணர்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலா கபூல் செய்ய போதுமானவர். சில நேரங்களில் எங்களுக்கு தௌபாவின் பக்கம் ஒரு செயல் எங்களை உணர்த்தி இருக்கும், ஒரு உணர்வு எங்களுக்கு தந்திருக்கும். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு திருந்தி வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், மோசமான வாழ்க்கையில இருந்து திரும்பி வாழ்வதற்கான ஒருவரையோ ஒரு நிகழ்வையோ அல்லாஹ் காரணமாக்கியிருப்பான். அவர் அதை தொடர்ந்து செய்யட்டும், அவரோடு தொடர்ந்து இருக்கட்டும் என்றார். எந்த நிகழ்வு ஒருவருடைய தௌபாவுக்கு காரணமாக இருந்துச்சோ, எந்த நபர், அவர் ஒரு நன்மை தானே, அவர் காரணமாக இருந்தார், அவர் நல்லவராக இருந்தால் அந்த தொடர்பு அவர் என்ன செய்யணும், நிலைச்சி வச்சுக்கணும். வேண்டாம், அதன் ஊடாகத்தான் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், தௌபா செய்கிற வழியை தந்தான். ஒரு செயல், ஒரு உரை, ஒரு சூழல், ஒரு அம்சம் எனக்கு தௌபாவுக்கு காரணமாக அமைச்சிட்டு, அது நல்ல விஷயம் என்றால் அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு தர்மம் அவருக்கு தௌபாவுக்கு காரணமாக அமைச்சிட்டு தொடர்ந்து அவர் என்ன செய்யணும், தௌபா செய்யக்கூடிய அந்த பண்பை செய்யக்கூடியவராக இருக்கணும் அப்படி என்கிறார். பலரை கூட நீங்க உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த மோகமின்மை, உலகமே உங்களை குமிழ்ந்திருந்தாலும் கூட நீங்க உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த மோகமின்மை பலரை தௌபாவின் பக்கம் உங்களை இணைக்கலாம், உங்களை வழி நடத்தலாம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது சாலிம் இப்னு அப்துல்லா பின் உமர் ரஹிமஹுல்லா, அதாவது அப்துல்லா இப்னு உமருடைய மகன் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதாவது இந்த ட்ரெஸ் 2 திர்ஹம் அளவுக்கான ட்ரெஸ் போட்டிக்கிறார், அவ்வளவுதான். எந்த லக்ஸரியான இதுவும் இல்லை. செருப்பும் கூட கையில் வச்சுக்கிறாரு, சாதாரண செருப்பு. நினைத்தால் ஆட்சிக்கு அதாவது நிற்கக்கூடிய அளவிலான அமைப்பில் தந்தை இருக்கிறார், தந்தை இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய மகன் அந்த தவாப் செஞ்சுக்கிட்ட ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ரஹிமஹுல்லா 20 வருஷம் ஆட்சி செஞ்சவர். அவர் தவாப் செய்கிற இடத்துல இவரை கண்டோடனே, நல்லவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தானே ஆட்சியாளருக்கு இருக்கும். கண்ட உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, யா சாலிம், உங்களுக்கு ஏதாவது நான் நிறைவேற்றணும், தேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களான்னு தவாப் செய்யறதுல கேட்குறாரு. அவர் திருப்பி சொல்கிறாரு, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய இடத்திலிருந்து உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஈமானுடைய எந்த பலம், எந்த உறுதி, எந்த விளக்கம் இருந்தால் இந்த கேள்வி ஒருத்தருக்கு வரும். அதுவும் இந்த விளக்கமே வந்தாலும் இப்படி நம்ம சொல்லுவோமா? அப்படி கேட்ட உடனேயே அந்த இடத்துல அவருக்கு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஒரு வெட்கத்துக்குள்ளாகிறார். ஹரம் அல்லாஹ்விடத்துல கேட்குற இடத்துல நான் இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டேனே என்று அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் வெளியே போய் வெயிட் பண்ணுறார். இவர் வரும் வரைக்கும், யாரு சாலிம் ரஹிமஹுல்லா வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி வெளியே வந்தோடனே கேட்குறாங்க, அந்த இடத்துல நான் கேட்கிறது பிழை, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு உலக ரீதியாக எதுவும் தேவைகள் நிறைவேற்றுவதற்கு இருக்கான்னு 2ஆம் முறை கேட்குறாரு. அப்போ அவர் பணிவாக தானே கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தையே கையில் வச்சுட்டிக்கிறவன்ட்டே நான் உலகத்தை கேட்கல, கையில் வைக்காத உங்கள்கிட்ட நான் கேட்பேனான்னு கேட்டார். இந்த உலகத்தையே கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்திலேயே நான் இந்த உலகத்தை என்ன செய்யலை, நான் கேட்கவில்லை, உங்களிடத்தில் நான் இந்த உலகத்தை கேட்பேன் என்று கேட்ட உடனேயே அதாவது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அப்படி ஒரு படிப்பினை பெற்றவராக அந்த இடத்துல மாறினார். அது அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை செலுத்திச்சு. அந்த வரலாற்றில் எப்படி வருதுன்னா, அவருடைய உள்ளத்தில் என்ன அவர் உலகத்தில் உச்சகட்ட இன்பத்தையும் கண்டவர், ஆட்சியில் நிற்கிறார், இறுதி தருணங்களில் நிற்கக்கூடிய அவருக்கு அது அப்படி ஒரு பெரிய ஒரு படிப்பினை என்ன செஞ்சது, கொடுத்தது. உலகத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இப்படி படிப்பினை பெறுவதற்கு காரணமாக அமைந்த அந்த மக்கள் நாங்கள் எங்கே நினைச்சுப்பாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய தரக்கூடிய ஒரு மாதத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். மிக இலகுவான சூழ்நிலையை நம்ம தேடி போகாத நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தேடி
வெளிவந்தது போல ரமலானை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த உணர்வோடு நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒவ்வொரு விஷயங்களை உணர்ந்து தௌபா செய்யக்கூடிய மக்களாக, நிகழக்கூடிய மக்களாக, அழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஆக்கியருள் புரிவானாக. ஹதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.